पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखां वन्दे वाल्मीकिकोकिलम् यत्र यत्र रघुनाथ कीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। वैदेही सहितं सुरद्रुमतले हैवे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने संस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम् व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामळम् वामे भूमिसुता पुरस्तु हनुमान् पश्चात् सुमित्रासुतः शत्रुघ्नो भरतश्च पार्श्वदलयोः वाय्वादिकोणेषु च सुग्रीवश्च विभीषणश्च युवरासुतो जम्बवान् मध्ये नीलसरोजकोमलरुचिं रामं भजे श्यामळम् जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुनाथ महाराज की जय। हरि ओम प्रिया। द्वा सुपर्णा सयुजा सखाया समानं वृक्षं परिशस्व जाते तयोः अन्यः पिप्पलं स्वादु अत्ति अन्यः तु अनश्नन् अभिचाक शीति என்று உபனிஷத் சொல்றது. द्वा सुपर्णा सयुजा सखाया இரண்டு பறவைகள் இருக்கு. ரெண்டும் ஒரே ஸ்வபாவம் உள்ளவைகளா இருக்கு. ரெண்டும் நண்பர்கள், சகாயா ரெண்டும் நண்பர்கள். சமானம் விருட்சம் பரிஷஸ்வ ஜாதி ஒரே மரத்துல ரெண்டுமே இருக்கு. அந்த ரெண்டு பக்ஷியில ஒரு பக்ஷி நல்ல புஷ்டி துஷ்டியா இருக்கு, மற்றொரு பக்ஷி அப்படியே நாளுக்கு நாள் இழைச்சு போயிட்டே இருக்கு. அந்த ரெண்டு பக்ஷியில ஒரு பக்ஷி அந்த மரத்துல பழுத்து இருக்கிற பழங்களை கொத்தி 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 சாப்பிடுறது. ரொம்ப டேஸ்டியா இருக்கு இந்த பழம்னு ஆசையாக அந்த மரத்து பழங்களை சாப்பிடுறது. மற்றொரு பக்ஷியோ ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கு. அப்போ சாப்பிடுற பக்ஷி நல்ல புஷ்டி புஷ்டியா இருக்கணும், ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கிற பக்ஷி நாளுக்கு நாள் இழைச்சு போகும், அப்படித்தானே? ஆனால் இந்த சாப்பிடுற பக்ஷி தான் நாளுக்கு நாள் இழைச்சு போகிறதா, ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கிற பக்ஷி நல்ல புஷ்டி புஷ்டியாக இருக்கு. இது என்ன என்றால் அந்த இரண்டு ஒரே சுபாவம் உள்ள நண்பர்களான அந்த பக்ஷிகள் என்பது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும். அந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒரே இடத்துல வசிக்கிறான். ஹிருதய குகையில ரெண்டு பேருமே இருக்கா. ரெண்டு பேரும் ஒரே ஸ்வபாவம் உள்ளவர்கள்.
நித்தியமானவர்கள், ஞானஸ்வரூபர்கள், சுத்தமானவர்கள் என்று ஒரே ஸ்வரூபம் உள்ளவர்கள் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும். ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா. எந்த ஒரு ஜீவனுக்கும் அந்த பரமாத்மாவை காட்டிலும் ஒரு சிறந்த நண்பன் கிடையாது. உபனிஷதே அவர்கள் ரெண்டு பேரையும் நண்பர்கள் அப்படின்னு சொல்றது. இப்படி அந்த ஹிருதய குகையில ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இருக்க, இந்த ஜீவாத்மா என்ன பண்றது? வாழ்க்கையின் சுக துக்கங்களை எல்லாம் அனுபவிக்கிறது. வாழ்க்கையினுடைய சந்தோஷங்கள் என்னெல்லாம் இருக்கோ எல்லாவற்றையும் ரொம்ப ஆசைப்பட்டு எல்லாவற்றிலும் மனதை கொடுத்து அது பின்னாடி எல்லாம் ஓடுறது. என்னெல்லாம் உலகத்துல இருக்கோ அது வேணும், இது வேணும், இது அனுபவிக்கணும், அது அனுபவிக்கணும் என்று அந்த கர்ம பலன்னு என்ன இருக்கோ அந்த கர்ம பலனை அனுபவிக்கிறது. ஆனால் பரமாத்மா என்ன பண்றது? அதே சரீரத்தில் இருந்தாலும் இந்த சரீரத்துல என்ன நடந்தாலும் எந்த விவகாரத்திலும் அது பட்டுக்கிறதே கிடையாது. ஏதோ ஒரு சந்தோஷமான விஷயம் நேர்ந்தாலும் அது சந்தோஷப்படுறது கிடையாது. பெரிய துக்கம் நேர்ந்துட்டாலும் அதை பாதிக்கிறது கிடையாது. அதனால் எந்த விதமான அந்த விவகாரத்திலும் தலையிடாமல் அது பாட்டுக்கு அது இருந்ததுக்கு சாட்சி மாத்திரமா இருக்கு. அதுவும் இருக்கு, அங்கேயே இருக்கு. அந்த சரீரத்திலேயே அந்த ஹிருதய குகையிலேயே தான் அந்த பரமாத்மாவும் இருக்கு. ஆனால் இந்த சரீரத்தில் நடைபெறக்கூடிய எந்த விதமான ஒரு உணர்வுகள்லேயோ ஒரு செயல்பாடுகள்லேயோ எதனாலும் பாதிக்கப்படாததாக அது இருக்குது. இந்த ஜீவாத்மா ஏன் நாளுக்கு நாள் இழைச்சு போறதுன்னா அது அந்த எல்லா கர்ம பலன்களையும் மனசை கொடுக்கறது, அதை அனுபவிக்கிறது, அந்த பழத்தை ஆசையா சாப்பிடுறது. அதுல ஒரு தனக்கு பிடிச்சதுன்னா சந்தோஷப்பட்டு, தனக்கு பிடிக்காததுன்னா அதுல துக்கப்பட்டு, இதுதான் நல்லது, இது நடக்கணும் என்று நினைப்பு, வேறு ஏதாவது நடந்தால் அது நடக்கக்கூடாத விஷயம் என்று இப்படிப்பட்ட எண்ணங்கள்னால எல்லாம் அது ரொம்ப துக்கப்படுறது. சரி, இத போய் சாப்பிடுறதுனாலதான் நீ துக்கப்படுற, பேசாம இத போய் ஏன் சாப்பிடுற, என்ன பாத்தியா நான் எவ்வளவு நன்னா இருக்கேன், என்ன மாதிரி நீயும் போய் அதை சாப்பிடாம இரு, அந்த கர்ம பலன்ல போய் விழாம இரு அப்படின்னு இந்த கூடவே தானே இருக்கு. இந்த பக்ஷி சொல்லலாமே, ஃப்ரெண்டுன்னு வேற சொல்லியிருக்கேன் அப்படின்னா சொல்லலாம், ஆனா அது கேட்காதே. எவ்வளவுதான் சொன்னாலும் தெரிந்தாலும் இந்த சம்சாரம் என்பது அனித்தியமானது. இந்த சம்சார சுகங்கள் எல்லாம் அனித்தியமானவை. இந்த சம்சாரத்துல எதை நம்ம சுகம்னு நினைச்சாலும் இன்னைக்கு சுகம்னு இருக்கும், நாளைக்கு அதே இது துக்கம் என்று மாறிடும் என்று எல்லாம் நிறைய எவ்வளவு எடுத்து சொன்னாலும் திரும்ப 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 அதுலயேதான் போய் விழுறோம். இந்த சம்சாரத்துல எதெல்லாம் சுகம்னு எல்லாரும் சொல்றாலும், நல்ல இடத்துல நல்ல கணவனாக அமையணும், ஒரு நல்ல குழந்தை பிறக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல சம்பாதிக்கணும், சொத்து சுகங்கள் எல்லாம் சேர்க்கணும், பேரோடும் புகழோடும் இருக்கணும், நல்ல பதவியில இருக்கணும், அப்புறம் குழந்தைகளுக்கு நல்ல காலேஜ்ல சீட் கிடைக்கணும், அப்புறம் அவளுக்கு கல்யாணம் ஆகணும், இப்படியே போயிட்டு இருக்கு. இதுதான் எல்லாருடைய ஆசைகளாகவும் எதிர்பார்ப்புகளாகவும் நோக்கத்துல இருக்கு. நம்மளும் எல்லாரும் அது பின்னாடி போயிட்டே இருக்கும். ஆனால் இது எதுவும் சாரமானது இல்லை, இது எதற்கும் துக்கப்படவோ வருத்தப்படவோ தேவையில்லை என்று எவ்வளவு சொன்னாலும்
நல்ல பொண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆகணும், கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சா கல்யாணம் ஆனவா எல்லாரும் சந்தோஷமாவா இருக்கா? கல்யாணம்ங்கிறதே துக்கத்துக்கு காரணம் ஆயிடுது. அப்புறம் ஏண்டா கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறா. அதுக்காக கல்யாணமே பண்ணிக்காம இருந்தாலும் எல்லாரும் சந்தோஷமா இருந்துடுறாடா, கல்யாணம் பண்ணிக்காட்டாலும் துக்கப்படுறவா இருக்கா. அப்போ அந்த துக்கத்துக்கோ சந்தோஷத்துக்கோ காரணம் கல்யாணம்ன்றது இல்ல. அதனால சந்தோஷப்படுறவாளும் உண்டு, அதனால் துக்கப்படுபவர்களும் உண்டு. குழந்தை பிறக்கலையே கல்யாணம் ஒண்ணு பண்ணிட்டு குழந்தை பிறக்கலைன்னா அது ஒரு பெரிய துக்கம். குழந்தை பெத்துட்டு அந்த குழந்தைகள்னால கஷ்டப்படுற எத்தனை பெற்றோர்கள் இன்னைக்கு இருக்கா. அதுலயும் வேற ஆண் குழந்தை பிறக்கணுமே, பெண் குழந்தை பிறக்கணுமே. ஒரு சிலருக்கு எனக்கு பெண் குழந்தைதான் வேணும், வேறு சிலர் எனக்கு ஆண் குழந்தைதான் வேணும். அப்ப ஆண் குழந்தையினால சந்தோஷமா இல்ல பெண் குழந்தையினால சந்தோஷமா? இல்ல ரெண்டு நாளையும் சுகப்படுபவர்கள் உண்டு, துக்கப்படுபவர்களும் உண்டு. அதே போல் சொத்து என்றால் பெரிய கோடீஸ்வரனா இருப்பான், மனதுல நிம்மதியே இருக்காது. ஒருவாய் சாப்பாடு சாப்பிட முடியாது, சரீரத்துல ஆரோக்கியம் இருக்காது. அவ்வளவு பணமும் அவனுக்கு சுகத்தை தராது. அப்ப பணமே எல்லா சுகத்தையும் தந்துடுமா? இல்ல பெரிய பதவியில் இருந்துட்டால்தான் சந்தோஷங்கள்னு வந்துடுமா? ஒரு மன நிம்மதி வந்துடுமா? எதுவுமே அந்த வஸ்து என்பது சந்தோஷத்தையோ துக்கத்தையோ தரக்கூடியது அல்ல. கல்யாணமே சந்தோஷத்தை தந்துடாது, குழந்தை பிறக்கத்தே சந்தோஷத்தை தந்துடாது, சொத்து சுகம் சம்பாதிப்பது என்பதே எல்லோருக்கும் சந்தோஷத்தை தந்து விடாது, அந்த பதவி என்பதே சந்தோஷத்தை தந்து விடாது. அப்போ எதுதான் அந்த சந்தோஷத்தை தரும் என்றால் நீ பார்க்கிற விதம். அப்படி எனக்கு பணக்காரனா ஆட மாட்டேன், அதுக்காகவே படாத பாடுபட்டு உழைச்சு நாய்படாத பாடுபட்டு வாழ்நாள் கூட கஷ்டப்பட்டு கடைசியில செத்தே போயிடலாம். ஆனா எவ்வளவு பணம் இருந்தாலும் சாதாரண என்கிட்ட வேலை பார்க்கிற ஸ்டாஃப்க்கு இருக்கிற ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் கூட எனக்கு இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடிய கோடீஸ்வரர்கள் உண்டு. இந்த வஸ்துக்கள் எதுவும் அந்த சந்தோஷத்துக்கு காரணம் இல்லை. உன்னுடைய மனப்பான்மை, நீ எப்படி அதை பார்க்கிறதுதான் காரணமே தவிர அந்த வஸ்துவே அந்த சந்தோஷத்தை கொடுக்கலை. நமக்கு எது இருக்கோ அதுல திருப்தி படுற மனசு வந்துட்டா அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் கிடையாது. எதுனாலும் நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி இருந்தா போருமே. ஆனா அதுதானே வரமாட்டேங்கிறது, யாருக்குமே அது வரமாட்டேங்குது. அது எல்லாம் உள்ள இருந்து வர வேண்டி இருக்கு. சரி, எப்படி அது வருங்கிறது அது வேற விஷயம். இப்ப என்னன்னா, அப்போ உலக வஸ்துக்கள் எதுவுமே அந்த ஒரு சந்தோஷத்துக்கோ அந்த ஒரு சுகத்துக்கோ காரணம் இல்லை. அது எல்லாம் இன்னைக்கு சுகம் ஒண்ணும் இல்லை, இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறதே நாளைக்கு துக்கம். அப்போ அவைகளின் பின்னால் போக 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 அதுல ஒரு பற்றுதல் வைக்கதான் நமக்கு சுக துக்கங்களே வருது. அதனால் அதுல எல்லாம் போகாதடா என்றால் எவ்வளவோ கேட்கிறோம், ஆனாலும் அது நமக்கு வரல. அப்போ இந்த நண்பனான பட்சி அந்த பரமாத்மா பார்த்துட்டே இருக்கான். என்னைக்காவது நம்ம பக்கம் திரும்பி பார்க்கலாம்னா பாட்டு சுவாரஸ்யமா சாப்பிட்டு இருக்கான் அந்த பழத்தை. என்னைக்காவது இப்படி கொஞ்சம் திரும்பி பார்த்துட்டான், அடடா இவனை பத்தியா, இவன் நல்லா இருக்கான், நம்மதான் இப்படி ஒரே இழைச்சு போய் முடியலன்னு அவ்வளவு கஷ்டப்படுறோம், அவன் ஜம்முன்னு எப்படி இருக்கான் பாத்தியா அப்படின்னு என் பக்கம் திரும்பி பார்த்து என்ன ரகசியம்,
இவன் ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னுட்டு திரும்பி பார்த்துட்டால், அந்த பரமாத்மா பக்கமாக நம்ம திரும்பி பார்த்துட்டால் உடனே அந்த பரமாத்மா அப்படி கை நீட்டார். என்னுடைய ரகசியம் சொல்லவா? என்ன மாதிரி நீயும் ஆகணுமா? எப்படி நான் இருக்கேன், ஏன் இப்படின்னு உனக்கு தெரியணுமா? அப்படி கை நீற்ற, அவர் நீற்ற அந்த கைதான் குருநாதர். ஒரு குருநாதரை நமக்கு அனுப்புற. அந்த குருநாதர் மூலமாக நம்ம வாழ்க்கையில எது நித்தியம், எது அனித்தியம், வைராக்கியம், இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டு அந்த குருநாதரினுடைய ஒரு அனுகிரகத்தினாலேயே மனதுல வைராக்கியம் வருது. இவ்வளவு நாள் மனதுல தோன்றாத அந்த ஒரு திருப்தி, போர்மே என்ற எண்ணம் அப்படியே பறந்த அந்த மனது கொஞ்சம் அப்படி நிதானப்படுறது, ஒரு பக்குவம் வருது, எல்லாவற்றையும் பார்க்கிற பார்வை மாறுறது, மேல கொஞ்சம் கொஞ்சமா அந்த சாட்சி மாத்திரமா இருக்கிற ஒரு நிலைக்கு நம்ம ஆயிடுவோம் என்று ரெண்டு பக்ஷிகளை பத்தி உபனிஷத் சொல்றது. இப்போ இன்னைக்கு ஏன் இதை எடுத்துட்டோம்னா, அந்த ரெண்டு பக்ஷிகளும் நண்பர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்று அந்த சுக்ரீவ சக்கியம் என்று ராமருக்கும் சுக்ரீவனுக்கும் ஒரு நட்பு ஏற்பட்டு அந்த ஒரு விஷயம் இன்னைக்கு வரதுனால இத நம்ம பார்த்தோம். மேல பிரவேசிக்கலாம், கதைக்குள்ள பிரவேசிக்கலாம். ராமரும் லக்ஷ்மணரும் சபரி மோட்சம் ஆகி அந்த காடுகள்ல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்கிறது வரைக்கும் பார்க்கலாம். சீதையை தேடிட்டே வந்துட்டு இருக்காங்க. கபந்தன் என்ற ஒருவனை வதம் செய்ய அந்த கபந்தன் ஒரு சாபத்தினால ஒரு ராட்சச ரூபத்துல இருக்கான். அந்த சாபம் நீங்கி போகிறதுக்கு முன்னாடி ராம லக்ஷ்மணாள்கிட்ட சொல்லிட்டு போகிறான், உங்களினுடைய மனைவி சீதையை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு சுக்ரீவன் என்ற ஒரு வானரன் இங்க இருந்து பக்கத்துல ரிஷியமுகம்ங்கிற ஒரு மலையில இருக்கான். அவன் தன்னுடைய சகோதரனால் விரட்டப்பட்டு அந்த மத்தங்க மகரிஷியுடைய அந்த ஆசிரம பிரதேசங்கள்ல இருந்துட்டு இருக்கான். அவனை போய் பார்த்தீர்களானால் அவன் உங்களுக்கு எல்லா உதவியும் செய்வான். அப்பேற்பட்ட ஒரு வீரன், ஒரு பலசாலியான ஒரு வானரன் என்று சொல்லி அனுப்புறான். இப்போ அந்த ரிஷியமுக பர்வதத்துக்கு வரா. ராமரும் லக்ஷ்மணரும் சுக்ரீவனை தேடி வரா. அப்படி அவர்கள் அந்த பிரதேசங்கள்ல அப்படி வரும் பொழுது சுக்ரீவன் அவர்களை பார்க்கலாம். பார்த்தா பயந்து போயிட்டான். யாரோ ரெண்டு பேர் கம்பீரமா இருக்கா, பெரிய வீரர்கள்னு தெரியுது. இங்க எங்க வந்திருக்கா? வாலி ஒருவேளை என்ன வதம் செய்யறதுக்காக அனுப்பியிருப்பானோ என்று பயப்படுறான். இங்க இருந்து போயிடலாம் என்று நினைத்து கூட அவன் கூட ஒரு 4-5 வானராள் இருக்கான். கிளம்பிடலாம் நினைக்கும் பொழுது ஹனுமான் அவர் சொல்ற, சுக்ரீவன் நம்மளை வதம் செய்ய அனுப்பியிருப்பான்னு நம்ம ஏன் நினைக்கணும்? அவர்களை வச்சு நம்ம ஏன் வாலி வதம் செய்ய அனுப்பியிருப்பான்னு நம்ம ஏன் நினைக்கணும்?
அவர்களை வச்சு நம்மையே அந்த வாதிய வதம் செஞ்சிடக்கூடாது என்று ஹனுமார் சொல்ற. நான் போய் முதல்ல யாரு என்னன்னு விசாரிச்சுட்டு ஒரு சன்னியாசி ரூபம் தரிச்சுக்கிற அங்க இருந்து கிளம்பி நேர ராமலக்ஷ்மணால் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ற. அங்கு வந்து அப்படி ராமரை பார்க்கிற. கதம் என்னும் பொறுமையிலர் கருணையின் கடலனைய இதம் எனும் பொருளளவு போல் இயல்பு உணர்ந்தில இவர்கள் சதமன் நஞ்சுரு நிலைய தருமன் நஞ்சுரு சரித மதனன் நஞ்சுரு வடிவர் மரதி அஞ்சுரு விரதர். கதம் என்னும் பொறுமையிலர், கதம்னா கோபம்னு அர்த்தம். அப்படி அந்த ராமலக்ஷ்மணால பார்த்த உடனே ஆஞ்சநேயருக்கு உணர்தான் கோபம் என்ற ஒரு பொருளின் தன்மையே இல்லாதவர்களா இருப்பா போல இருக்கேங்க. கோபம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு கூட இவருக்கு தெரியாது போல இருக்கே. இவ்வளவு சாந்தமா இப்படி இருக்காளே. கருணையின் கடல் அணைய, கடல்ல பூரா நிறைய தண்ணி இருக்கும். தண்ணிக்கு பதிலா கருணையே ரொட்டி ஒரு கடல் பண்ணினா எப்படி இருக்கும்னா அது இவாள மாதிரி இருக்கும் போல இருக்கு. இப்படி ஒரு கருணை கடலா இருக்காளே. அப்படி எல்லா ஆறுகளும் கடல்ல போய்தான் சேரும்பா. கருணைன்னு எங்கெல்லாம் இருக்கோ எல்லா கருணையும் மொத்தமா இவர்கள் கிட்ட வந்து சேர்ந்துட்டு போல இருக்கே. இதம் எனும் பொருள் அளவு ஓர் இயல்பு உணர்ந்திலர் இவர்கள். இதம் இதமா இருக்கிறதுன்றோம் இல்லையா, அதுக்கு என்னன்னா பிறர் எப்பவும் பிறருக்கு நல்லதே நினைக்கக்கூடிய ஒரு தன்மை, பிறருக்கு நன்மையே செய்ய வேண்டும் என்று இருக்கக்கூடிய ஒரு இயல்பு. அதை தவிர வேற மாதிரி இருக்க இவாளுக்கு தெரியாது போல இருக்கே. இவ்வளவு நல்ல குணங்கள் கொண்டவளாளா இருக்கா. சதமன் அஞ்சுரும் நிலைய, சதமன் என்றால் இந்திரன் அர்த்தம். சதமகன் 100 யாகங்கள் செய்தால் இந்திர பட்டம் பெறலாம். அந்த இந்திரனே பயப்படக்கூடிய ஒரு உயர்வு, ஒரு தேஜஸ், காம்பீரியம் கொண்டவர்களா இருக்கா. தர்மன் அஞ்சுரு சரித்தர், சாட்சாத் தர்ம தேவதையே பார்த்தா பயப்படுமா இவாளை பார்த்தா. அப்பேற்பட்ட ஒரு சரித்திரம், அப்படி தர்மத்தில் நிற்கக்கூடியவர்களாக இருக்கா. நேற்றுக்கே அன்றைக்கு சொன்னோம் இல்லையா, அப்படி ராமர் நாளைக்கு வனவாசமாக கிளம்பி இப்ப போகணும், பட்டாபிஷேகம் இல்லைன்னு சொன்ன உடனே அப்படி வெளியில கிளம்பி வர, பெண்கொற்ற கொலை இல்லாமல் சாமரம் இல்லாமல் அப்படி தெருவோட நடந்து வர, ரதம் கூட இல்லாம நடந்து போகும் பொழுது அந்த விதி முன் ஏக தர்மம் பின் வருந்தி ஏகன்னு அந்த தர்ம தேவதை பின்னாடி அப்படியே கெஞ்சிட்டு ஓடுறதான். ஐயோ என்னாலதானே உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் பார்த்தோம் இல்லையா. அப்ப அந்த தர்ம தேவதையே பயப்படக்கூடிய அளவு ஒரு சரித்திரம். தர்மம்னு என்ன சாஸ்திரம் சொல்றதோ அத ஒண்ணுமே இல்லைன்ற அளவுக்கு அதுக்கு மேல ஒரு தர்மத்தை இருக்கக்கூடியவரா அந்த ராமர். மதனன் அஞ்சுரு வடிவர், பார்ப்பதற்கு அழகுனாலோ மன்மதனே பார்த்து பயப்படுவான். ஏற்பட்ட அழகு கொண்டவர்களா இருக்கா. மரளி அஞ்சுரு விரல, மரளின்னா யமன், ஏற்பட்ட ஒரு பயங்கரம் கொடுமை எல்லாருக்கும் செய்பவன், மரணம் என்பதை எல்லோருக்கும் ஏற்படுத்தக்கூடியவன். அந்த யமனே பார்த்து பயப்படக்கூடிய அப்பேற்பட்ட வல்லமை. யாரையும் ஜெயிச்சிடலாம், இந்த யமனை ஜெயிக்க முடியல. ஆனால் அவனே பார்த்து பயப்படக்கூடிய வல்லமை படைத்தவர்களாக இவர்கள் இருப்பார்கள் போலிருக்கே அப்படின்னு ராம லக்ஷ்மணால மேல அவர்கள் முன் வர அவர்களிடம் பேசுற.
राजर्षि देव प्रतिमौ तापसौ संशितं व्रतौ तेषां कथमिमं प्राप्तौ भवन्तौ वरवर्णिनौ श्रीमन्तौ रूपसम्पन्नौ वृषभश्रेष्ठ विक्रमौ हस्तिहस्तोपमभुजौ द्युतिमन्तौ नरर्षभौ पद्मभद्रेक्षणौ वीरौ जटामण्डलधारिणौ अन्योन्य सदृशौ वीरौ देवलोकादिहागतौ राजर्षि देव प्रतिमौ तापसौ संशित व्रतौ உங்களை பார்த்தால் பெரிய ராஜகுமாரர்கள் மாதிரி இருக்கு. வில்லு தரிச்சிருக்கே, விசாலமான வட்சஸ்தலம், தீர்க்கவாகு, ஆயுதம் உபயோகித்து அந்த தழும்புகள் பார்த்தா தெரிகிறது பெரிய வீரர்கள் என்று. ஆனால் ஜடாபாரம் தரித்து மரமுடி தரிச்சிருக்கா. ஏதாவது ராஜ ரிஷிகளா? ரிஷி வேஷத்துல இருக்கேன், ஆனால் ராஜகுமாரர்கள்னு நன்னா தெரியுது. இல்ல தேவர்களா? சாக்ஷாத் தேவர்களோ என்று தோணுது. ஏதோ ஒரு விரதம் மேற்கொண்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த விரதத்தில் மிகவும் தீவிரத்தை உள்ளவர்களாகவும் தெரியுது உங்களை பார்த்தா. அப்பேற்பட்ட ஒரு தேஜஸ் உள்ளவர்களாகவும் அழகு உள்ளவர்களாகவும் தீரம் உள்ளவர்களாகவும் காம்பீரியம் உள்ளவர்களாகவும் இருக்கேன். இப்படி இந்த ஒரு இடத்துக்கு எப்படி வந்து சேர்ந்தேன்? இந்த அடர்ந்த ஒரு காட்டுக்குள்ள இங்க எப்படி நீங்க வந்து சேர்ந்தீங்க? உங்களுடைய கண்களை பார்த்தா தாமரை போன்ற கண்கள் உள்ளவர்களா இருக்கேன். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கேன், அந்யோன்ய சதிஷம். தேவலோகத்துல இருந்து இங்க வந்துட்டேடா. உங்களை பார்த்தால் பெரிய ராஜ்யம் ஆழ்வதற்குரிய ஒரு திறமை தெரியுது. இந்த பூமியையே ஆளக்கூடிய ஒரு சக்தி உள்ளவர்களாக தோன்றது. நீங்கள் இருக்கிறதுனால இந்த பிரதேசமே அப்படியே பிரகாசிக்கிறது. அப்படிப்பட்டவர்களா இருக்கேன். சர்வபூஷண பூஷார்காக கிமர்த்தம் ந விபூஷிதாக உபௌ யோக்யாவகம் மன்யே ரக்ஷிதும் பிருதிவீமிமாம். சர்வபூஷண பூஷார்காக எல்லா பூஷணங்களும் பூஷித்துக் கொள்வதற்கு உள்ள ஒரு திருமேனி உங்களுக்கு இருக்கு. ஆனா எந்த பூஷணமுமே நீங்க போட்டுக்கல. அந்த ஒரு சில பூஷணங்கள் தரித்துக் கொண்டால் பூஷணத்துக்கு அழகு வந்துடும். அந்த பூஷணமே இவன் தான் நம்மளை போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்படி இருக்குமா? அப்படி பூஷணத்துக்கே அழகு சேர்க்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தும் இப்படி எந்த பூஷணங்களும் போட்டுக்காம இருக்கேன். என்ன வியாக்கியானம் பண்றா அப்படின்னா, இப்பேற்பட்ட ஒரு அழகு, அதுல பூஷணங்கள் வேற வச்சுட்டா கண்ணு பட்டுடுமேங்கிறதுக்காக பூஷணங்கள் போட்டுக்காம இருக்கா. இன்னொன்னு என்ன வியாக்கியானம் பண்றா அப்படின்னா, சும்மாவே உங்களை பார்த்தா எல்லாரும் சொக்கி போயிடுவான், ஒரு அழகா இருக்கேன், இன்னும் பூஷணங்கள்லாம் வேற போட்டு எல்லாரையும் ஆகர்ஷிக்கணுங்கிற அவசியம் உங்களுக்கு இல்லைங்கிறதுனால போட்டுக்காம இருக்கேடா. இப்படி எந்த ஒரு அலங்காரமும் இல்லாமல் இப்படி இருக்கேன். நீங்க யாரு என்ன என்று எனக்கு சொல்லணும். ஆஞ்சநேயர் கேட்க ராமர் பார்க்கிற லக்ஷ்மணரை பார்த்து சொல்ற,
லக்ஷ்மணா, இவர் கேட்கிற கேள்விக்கு என்னன்னு நீ பதில் சொல்லு என்று சொல்ற. ஏன்னா மந்திரியின் இடத்துல ஒரு அரசன் பேசக்கூடாது, அந்த ஒரு முறைன்னு ஒண்ணு இருக்கு. அதனால ஆஞ்சநேயர்கிட்ட ராமர் நேரடியா பதில் சொல்லுங்க. மற்றொன்று, ஆஞ்சநேயர் என்ன கேட்கிற, உங்களை பார்த்தா தேவர்கள் மாதிரியே இருக்கே, உலகத்தையே ரட்சிக்கக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்கு உண்டு போல இருக்கே, உலகத்துக்கே நீங்கள் நாதன் போல் எனக்கு இருக்கிறது, தாமரை போன்ற கண்கள் இருக்கே. உபனிஷத் சொல்றது கவ்யாசம் புண்டரீகமேவாக்ஷினின்னு, அந்த பிரம்மத்திற்கு தாமரை போன்ற கண்கள் அப்படின்னு உபனிஷத் சொன்னது. உங்களை பார்த்தா எனக்கு சாட்சாத் பகவானோடு சந்தேகமா இருக்கு என்று கேட்கிற. அப்படி ஒரு கேள்விக்கு ராமருக்கு பதில் சொல்ல இஷ்டம் இல்லை. சாட்சாத் பிரம்மதேவன் பகவான் சொல்லும் பொழுது ஆத்மானம் மானுஷம் மண்ணியேன்னு சொல்லிடுறாரு. நான் ஒரு சாதாரண மனிதன், தசரதனுடைய பிள்ளை, என்ன போய் தெய்வம்னு சொல்றேன்னு. ஆனா ஆஞ்சநேயர்கிட்ட அப்படி சொல்ல மனசு வரல. ஏன்னா உண்மையான பக்தன் கிட்டக்க ஒரு ஆர்ஜவத்தோட கேட்டா மறுக்க முடியாது பகவானால. நான் பகவான் இல்லைன்னு அப்படி சொல்ல முடியல ராமரால. ஆனா நான் பகவான் தான் அப்படின்னு சொல்லிட்டோம், அவருக்கு முடியல. லக்ஷ்மணனை பார்த்து லக்ஷ்மணா நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் கிட்ட மேல சொல்ற. எப்பேற்பட்டவர் பத்தியா, அவர் பேச்ச கவனிச்சியா நீ? ऋग्वेद विनीतस्य यजुर्वेदधारिणः न सामवेद विदुषः शक्यमेवं विभाषितुं नूनं व्याकरणं कृत्स्नम् अनेन बहुधा श्रुतं बहुव्याहरतानेन न किञ्चित् अपशब्दितम्। न ऋग्वेद विनीतस्य न यजुर्वेदधारिणः न அசாம விதுஷா சக்கியமேவம் விபாஷித்தும் ந அன்ருக்வேத விநீதஸ்ய. ருக்வேதம் தெரியாத ஒருவரால் இப்படி பேச முடியாது, யஜுர்வேதம் தெரியாத ஒருவரால் இப்படி பேச முடியாது, சாமவேதம் தெரியாத ஒருவரால் இப்படி பேச முடியாது. அதாவது எல்லா வேதங்களும் கற்ற ஒருவரால் மட்டுமே இப்படி பேச முடியும். இவரினுடைய பேச்சுல ஒரு தவறான ஒரு சொல் கூட வரமாட்டேங்கிறது. வியாக்கரண சாஸ்திரமும் ரொம்ப படிச்சிருப்பார் போல இருக்கு. எல்லா சப்தங்களும் சுத்தமா இருக்கு. மேலும் பேசுற முறையும் அவ்வளவு அழகா இருக்கு. அவிஸ்தரம் அசந்திக்தம் அவிலம்பிதம் அவ்யதம் உரஸ்தம் கண்டகம் வாக்கியம் வர்த்ததே மத்யமஸ்வரம். அவிஸ்தரம் ரொம்ப வளவளன்னு பெருசா அப்படியே பேசவும் இல்ல, நீட்டி முழக்கி அப்படியும் பேசல, இல்ல எந்த ஒரு சந்தேகமும் ஏற்படல. இவர் பேச்ச கேட்டா எல்லாம் தெளிவா புரியுது. எல்லா சந்தேகங்களுக்கும் அப்படி ஒரு எல்லா சந்தேகமுமே நீங்கிறது இவரினுடைய பேச்ச கேட்டா. அவ்யதம் மனதுக்கு ஒரு கஷ்டத்தை ஏற்படாம சௌக்கியமா இருக்கு இவரினுடைய பேச்ச கேட்கறதுக்கு. மெதுவா அதுக்காக நிறுத்தியும் பேசல. ஒரு விஷயம் சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்குள்ள அப்படி ரொம்ப யோசிச்சு அப்புறம் அடுத்த விஷயம் சொல்லின்னு அப்படி மெதுவாகவும் பேசல. இவரினுடைய குரலும் அவ்வளவு இனிமையாக இருக்கு. ரொம்ப சத்தமாவும் பேசல, ரொம்ப காதுலயே விழாத மாதிரியும் பேசல, மத்தியம சுரத்துல பேசுறார். இப்படி ரொம்ப ஆஞ்சநேயரை புகழ்ந்து சொல்லி நம்மிடத்துல ரொம்ப பிரியம் உள்ளவராகவும் தெரியலாம்.
இவருக்கு நீ பதில் சொல்லு லக்ஷ்மணா என்று சொல்ல லக்ஷ்மணர் மேல அந்த ஆஞ்சநேயருக்கு பதில் சொல்ற, தாங்கள் யாரு? ஆரம்பிக்கிற தசரத சக்கரவர்த்தி, அந்த தசரத சக்கரவர்த்தியினுடைய புதல்வர்கள் கைகேயி வரம் கேட்டது எல்லாம் சொல்லி கதையெல்லாம் சொல்ற. சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்ற, அகம் சைவ ச ராமஸ்ச சுக்ரீவம் சரணம் கதோ லோகநாதः புரா பூத்வா சுக்ரீவம் நாதமிச்சதி சீதா யஸ்ய ஸ்னுஷா சாசீத் சரண்யோ தர்மவத்சலः தஸ்ய புத்ரः சரண்யஸ்ய சுக்ரீவம் சரணம் கதः सर्वलोकस्य धर्मात्मा शरण्यः शरणं गतः शरणं पुरा गुरुर्मे राघवः सोऽयं सुग्रीवं शरणं गतः यस्य प्रसादे सततं प्रसीदेयुः इमाः प्रजाः स रामो वानरेन्द्रस्य प्रसादम् अभिकाङ्क्षते. மனைவியை இழந்து இப்ப தன்னுடைய மனைவியை தேடிட்டு வந்திருக்க, நானும் ராமனும் அந்த சுக்ரீவனை சரணம் அடைகிறோம். முதல்ல தன்னை சொல்லிக்கிறது. லோகநாதக புரா பூத்வா, எப்பேற்பட்டவர் ராமர், சக்கரவர்த்தி திருமகன். இப்பொழுது சுக்ரீவனை நாதனாக அடைய விரும்புகிறார். அந்த தசரத சக்கரவர்த்தி தேவேந்திரனே சரணம்னு யார்கிட்ட வருவானோ அந்த தசரத சக்கரவர்த்தியினுடைய பிள்ளை அந்த சுக்ரீவனை சரணம்னு வந்திருக்கார். எல்லா லோகங்களுக்கும் சரண்யன், எல்லோருக்கும் அபயம் கொடுக்கக்கூடியவர், அப்பேற்பட்டவர். ஆனால் தர்மாத்மா, தர்மத்துக்காக பித்ருவாக்கிய பரிபாலனத்துக்காக இந்த அந்த ராஜ்யம் எல்லாத்தையும் விட்டுட்டு சுக்ரீவனை வந்து சரணம் என்று சரணடைஞ்சிருக்க. என்னுடைய அண்ணா, என் சகோதரர் லக்ஷ்மணன் என்னுடைய சகோதரனா இருந்து கொண்டு இன்னொருத்தர போய் சரணம் அடையதா? இந்த லக்ஷ்மணனால என்ன செய்ய முடியாது. ஆனால் நான் பக்கத்துல இருக்கேன், எங்க அண்ணா உங்க சுக்ரீவனை வந்து சரணம் அடைஞ்சிருக்க. யார் பிரசன்னமாகணும்னு எல்லா ஜனங்களும் வழி கிடப்பாரோ ராமர் முகத்துல ஒரு சிரிப்பு வந்துட்டா போறாரா, அதுக்காக என்ன பண்ணவும் தயாரா இருக்கிற ஜனங்கள் அப்படி அவருக்குன்னு இருக்க, இன்றைக்கு உங்க சுக்ரீவனை சந்தோஷப்படுத்தணும் என்று அவரினுடைய ஒரு பிரசன்னத்தையே எதிர்பார்த்து இருக்கார் என்று கண்களிலிருந்து கண்ணீர் கொட்ட லக்ஷ்மணன் சொல்றானா ஆஞ்சநேயர் கிட்ட. மேல ஆஞ்சநேயர் சொல்ற, ஈத்ருஷா புத்தி சம்பன்னாஹ சிதக்ரோதாஹ ஜிதேந்திரியாஹ திரஷ்டவ்யா வானரேந்திரேண திஷ்யா தர்ஷனமாகதாக. இப்பேற்பட்ட புத்திசாலிகள், ஜிதேந்திரியர்கள் எங்களினுடைய அரசன் பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கேன். அவரினுடைய பாக்கியம் நீங்கள் எங்களை தேடி வந்திருக்கேன். அவசியம் சீதையை தேடுறதுக்கு நாங்க என்னெல்லாம் முடியுமோ எல்லாம் செய்வோம். எங்களுடைய அரசன் சகோதரனால் விரட்டி அடிக்கப்பட்டு இப்ப ஒரு சிலரோட இந்த பிரதேசத்துல வந்து தங்கி இருக்க, அவரிடத்துல உங்களை நான் அழைச்சிருக்கேன் என்று சொல்லி
தன்னோட முதுகுல ராமரையும் லக்ஷ்மணரையும் ஏத்திங்க ஆஞ்சநேயர் நேர சுக்ரீவன் இருக்கிற இடத்துக்கு போற. போய் அங்கு போய் இறக்குற ரெண்டு பேரையும். சுக்ரீவன் இடத்துல ராமரை பத்தி சொல்ற, ரொம்ப உயர்வா சொல்ற. நம்மளுடைய பாக்கியம் இவா நம்மளை தேடி வந்திருக்கா என்று சொல்ல சுக்ரீவன் சந்தோஷப்படுறான். ரோச்சதே யதி மே சக்யம் பாஹுரேஷ பிரசாரிதஹ கிருஹ்யதாம் பாணினா பாணிஹி மர்யாதா பத்யதாம் த்ருவா. அப்படித்தான் என்னுடைய நட்பை நீங்கள் விரும்புகிறீர்களானால் என்னுடைய கையையோ உங்கள் கையினால் பற்றுங்கள். நட்புக்கு அப்படி தயாரா ஆசையா நான் இருக்கேன். என்றும் அந்த நட்புல நாம் உண்மையானவர்களாக இருப்போம் என்று சுக்ரீவன் சொல்ல ராமர் உடனே சந்தோஷப்படுற. ராமர் சொல்ற, மற்ற இனி உரைப்பது என்னே வானிடை மண்ணில் நின்னை செற்றவர் என்னை செற்றார் தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார். உன் கிளை எனது என் காதல் சுற்றம் உன் சுற்றம் நீ என் இன்னுயிர் துணைவன் என்றான். மற்ற இனி உரைப்பது என்னே. அவ்வளவுதான், இதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன இருக்கு? ரெண்டு பேரும் நண்பர்கள், நண்பர்கள்னா அதோட எல்லாம் முடிஞ்சது. அதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. வானிடை மண்ணில் நின்னை செற்றவர் என்னை செற்றார். அது வான்லோகங்கள் தேவர்களாகவே இருக்கட்டும், அல்லது இந்த பூலோகத்தில் உள்ளவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் உன்னோடு பகை என்று கொண்டால், உனக்கு ஏதாவது ஒரு தீங்கு செய்தால் அவர்கள் எனக்கும் பகைவர்கள். தீயனே எனினும் உன்னோடு உற்றார் எனக்கும் உற்றார். தீயனே எனினும் அதார்மிகமான காரியங்கள் செய்பவர்களாகவே இருந்தால் கூட உனக்கு வேண்டியவர்கள்னா அவர்கள் எனக்கும் வேண்டியவர்கள். நாம சொல்ற அப்படி தர்மத்துல நிற்கக்கூடியவர்கள் அதார்மிகர்களாக இருந்தாலும் சரி. சுக்ரீவனுடைய நண்பன் என்றால் எனக்கும் நண்பன். உன் கிளை எனது, உன்னுடைய பந்துக்கள் உனக்கு வேண்டியவர்கள்னு உன்னுடைய உறவினர்கள் யாராவர்கள் எல்லோரும் எனக்கும் உறவினர்கள். என் காதல் சுற்றம் உன் சுற்றம். அதுபோல் எனக்கு பிரியமானவர்கள் என்று யாரெல்லாம் இருக்காளோ எல்லோரும் உன்னிடத்திலும் அன்பு கொண்டவர்கள். யாருக்கெல்லாம் என் மேல் பிரியமோ அவர்கள் எல்லோரும் இனிமேல் சுக்ரீவன் மேலும் பிரியமுள்ளவர்களாக இருப்பார்கள். நீ என் இன்னுயிர் துணைவன் என்றான். என் உயிருக்கும் மேலான தோழன் நீ என்று சுக்ரீவனை பார்த்து ராமர் சொல்ல, ஆஞ்சநேயர் ஒரு தேக்கு மரம் கிளை ஒண்ணு அப்படி பல இதெல்லாம் கொண்டு வச்சு ஒரு நெருப்பு ஒன்று மூற்ற. அந்த அக்னிய சுத்தி ராமரும் லக்ஷ்மணரும் பிரதட்சணமா, ராமரும் சுக்ரீவனும் பிரதட்சணமா வரா. அக்னி சாட்சியாக ராமருக்கும் சுக்ரீவனுக்கும் நட்பு ஏற்படுத்தி வைக்கிற ஆஞ்சநேயர். மேல இப்போ சுக்ரீவன் ராமர் கிட்ட சொல்றான், ஆகாய மார்க்கமாக ஒரு பெண்ண ராவணன் தூக்கி சென்றான். அவள் தன்னுடைய வஸ்திரத்துல சில பூஷணங்களை எல்லாம் கட்டி கீழே தூக்கி எரிஞ்சான். அத கொண்டு வர சொல்றேன் பாருங்கோ, ஒருவேளை அது சீதையினுடைய ஆபரணங்களோ என்று பாருங்கள் சொல்ல அந்த ஆபரணங்களை கொண்டு வந்து ராமர் கிட்ட காட்டுறார். அத பாக்குற ராமர்
விட்டவே உணர்வினை விழித்த என்கனோ அட்டன உயிரை அவ்வணிகள் என்கனோ கொட்டின சாந்து என குளிர்ந்த என்கனோ சுட்டன என்கனோ யாது சொல்லுகேன் விட்ட பேர் உணர்வினை விழித்த என்கனோ. அந்த ஆபரணங்கள் அப்படியே பார்த்தவுடன் இதுவரைக்கும் ராமர் உணர்ச்சிகளே இல்லாம அப்படியே ஒரு ஜடம் மாதிரி இருந்தார். எப்பவும் கண்கள்ல இருந்து கண்ணீர் பெருகிக் கொண்டே இருக்கும். ஒரு மேல ஏதாவது பூச்சிகள் ஓடுனா கூட அவருக்கு தெரியாது. அப்படியே அமர்ந்திருப்பார் சீதை வேதத்திலேயே. அவரினுடைய எல்லா உணர்வு, அவரினுடைய அறிவு எல்லாமே போயிட்டு எதுவுமே இல்ல, ஏதோ நடமாடி இருக்க. அப்படி இருந்தவருக்கு இந்த ஆபரணங்களை பார்த்தவுடன் அப்படியே அந்த உணர்வு எல்லாம், அதான் ஒரு உணர்ச்சின்னு ஒண்ணு ஏற்பட்ட மாதிரி அந்த உணர்வு எல்லாம் வந்தது போல் இருந்தது. விட்ட பேர் உணர்வினை விலகி அந்த பேர் உணர்வு, ஏன்னா சாதாரணமானவரா? எல்லோருக்கும் உணர்வு என்று ஒன்று இருக்குனாலே அதற்கெல்லாம் காரணமான அந்த சைத்தன்யம் அப்பேற்பட்டவர், அவரினுடைய உணர்வே இல்லாம போயிட்டான். இப்ப அந்த பேர் உணர்வு விழித்த என்கிறோ, விழித்தல்னா கூப்பிடுறது, அது திரும்ப அந்த ஆபரணங்கள் அந்த உணர்வை கூப்பிட்ட மாதிரி இருந்துதான். அத்தனை உயிரை அவ்வணிகள் என்கிறோம் இல்ல, அப்படியே அந்த உயிரையே அழிச்செடுத்து அந்த ஆபரணங்கள்னு சொல்றேன்னா இப்பதான் உணர்வு வந்த மாதிரி இருந்தது. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாருன்னா, உயிரை வாங்கிடுதான் அந்த ஆபரணம். அதை பார்த்தவுடன் அப்படியே உயிரே போயிட்ட மாதிரி இருக்கான் ராமருக்கு. நமக்கு ரொம்ப பிரியமானவர்கள் போயிடுறா நம்மளை விட்டு. அதுக்கப்புறம் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு வஸ்துவை பார்க்கும் பொழுது அப்படி ஒரு மனதுக்கு ஏதோ ஒரு சந்தோஷம், ஒரு ஆறுதலும் ஏற்படும். அதே சமயம் அந்த வஸ்துவினால அந்த பிரிவு இன்னும் பெருசா தெரிய காண முடியாத துக்கம்னு ரெண்டு உணர்வும் ஏற்படும் இல்லையா? அத சொல்ல, அது அப்படி இருக்கா ராமருக்கு. கொட்டின சாந்து என குளிர்ந்த எங்களும் சந்தனத்தை எடுத்து மேல அப்படியே கொட்டினா எப்படி இருக்கும், எவ்வளவு ஒரு குளிர்ச்சியா இருக்கும். அப்படி இருக்கா அந்த ஆபரணங்கள். அப்படி கையில வாங்கி அப்படி அதனுடைய ஸ்பர்ஷம் ஏற்பட்ட உடனேயே அப்படி சந்தனத்தை மேல கூட அப்படியே கொட்டின மாதிரி இருக்கான். மற்றொரு பக்கம் சுட்டன என்கிறோம், அப்படியே சுட்டு பொசுக்கிடுதான். கையில ஓடக்கூட முடியல, சுட்டு பொசுக்கிறதா. சீதையினுடைய விரகம் அப்படி வருது அந்த ஆபரணத்தை பார்த்தவுடன். ஐயோ, அவள் தரித்த அந்த ஆபரணங்கள் நான் பார்க்கிறேன், ஆனால் அவளை பார்க்கலையே. தன்னுடைய வஸ்திரத்துல முடிஞ்ச இதோ சீதையினுடைய வஸ்திரம், ஆனால் அந்த வஸ்திரம் அணிந்த அந்த பெண்ணை நான் இப்ப பார்க்கலையே. கண்கள்ல இருந்து கண்ணீர் பெருகிறது. அப்படி அந்த கண்கள் கலங்க அவருக்கு சரியா அந்த ஆபரணத்தை அதுக்கு மேல பார்க்க முடியல. மேல லக்ஷ்மணர் கிட்ட சொல்ற, லக்ஷ்மணா எதுக்கும் நீ பாரு, இது எல்லாம் மன்னியினுடைய ஆபரணங்கள் தானா, நீ பார்த்து சொல்லு லக்ஷ்மணா. லக்ஷ்மணர் சொல்ற, நாஹம் ஜானாமி கேயூரே நாஹம் ஜானாமி குண்டலே நூபுரே அபிஜானாமி நித்யம் பாதாபிவந்தனாத். எனக்கு இந்த கைவளைகள் மன்னியோடுதானான்னு தெரியாது, இந்த குண்டலங்களும் அவர்களுடையதுதானான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த நூபுரம் இருக்கு இல்லையா, இந்த கால்ல கொடுக்குற கொலுசு, இது மட்டும் கண்டிப்பா மன்னியோடுதான் எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா நான் தினமும் கால்ல விழுந்து சேவிப்பேன். அப்ப அந்த கொலுசை நித்தியம் பார்த்து 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 எனக்கு நல்லா பழகி இருக்கிறது. மத்ததெல்லாம் எனக்கு தெரியலன்னா இவர் என்ன சீதைய பார்க்கவே இல்லையா? இத்தனை வருஷம் 13 வருஷமாக ஒன்னா இருந்திருக்கா. அந்த ஆபரணங்கள் அவர் என்ன பார்த்திருக்க மாட்டாரா அப்படின்னா, பார்க்கிறதுங்கிறது வேற, நோக்கிறதுங்கிறது வேற. ஒரு பெண்ணை பார்த்தா அவ அழகா அலங்காரம் பண்ணிட்டு
ஏதோ நல்ல ஆபரணங்கள்லாம் போட்டுட்டு இருக்காங்கிறது அது ஒரு அது பாக்குறது. என்ன ஆபரணம் போட்டு இருக்கா, கழுத்துல என்ன போட்டு இருக்கா, காதுல என்ன, அது என்ன மாதிரி டிசைன், அது என்னன்னு அப்படி கவனிச்சு பாக்குறதுங்கிறது நோக்கிறது. அப்படி பாக்குறது இல்லையா லக்ஷ்மணன். அதனால அதெல்லாம் எனக்கு தெரியல, மத்த ஆபரணங்கள்லாம் எனக்கு தெரியல, மன்னியோடுதானான்னு, நூபுரம் மட்டும் கண்டிப்பா அவர்களோடுதான் என்று லக்ஷ்மணர் சொல்ல, மேல ராமர் சுக்ரீவன் கிட்ட கேட்கிற, எதனால உனக்கும் உன் சகோதரனுக்கும் ஒரு பகைமை என்பது எதனால் ஏற்பட்டது என்று கேட்க, சுக்ரீவன் அந்த கதைய சொல்றான். மாயாவி என்ற ஒரு அசுரன், அவனுக்கும் வாலிக்கும் பகைமை உண்டு. ஒரு நாள் வாலிய வந்து வாசல்ல நின்று பெருசா கத்தி கோட்டை வாசல்ல நின்று யுத்தத்துக்கு அழைத்தான். வாலியும் கோபத்தோடு கிளம்பினான். நாங்க எல்லாம் தடுத்து பார்த்தோம், வேண்டாம், நீனா வந்து அவன் கூப்பிடுறான், நீங்க எப்படி யுத்தத்துக்கு போக வேண்டாம்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். ஆனா அவன் கேட்கல. சரி அவன் போகிறானேன்னு கூடவே நானும் கிளம்பினேன். பயங்கரமான யுத்தம் ரெண்டு பேருக்கும் நடந்தது. அந்த மாயாவி ஒரு குகைக்குள்ள நுழைஞ்சிட்டான். அந்த குகைக்குள் நுழைந்தவுடன் வாலியும் பின்னாடியே போனான், நானும் போக போனேன். வாலி, சுக்ரீவா நீ இங்க வெளியில இரு, நான் உள்ளே அவன் பின்னாடி சென்று நான் அவனை வதம் பண்ணிடுறேன், ஒருவேளை வெளியில வந்தான்னா நீ வதம் பண்ணிடு என்று சொல்லி அந்த குகைக்குள்ள போயிட்டான். போனவன் ஒரு வருஷம் ஆகியும் வரல. ஒரு வருஷம் ஆகி வரலன்ன உடனே நானும் வருவார்கள் வருவார்கள்னு அங்கேயே காத்துருந்தேன். திடீர்னு ஒரு நாள் குகைக்கு வெளியில ரத்தம் அப்படியே வருது. பார்த்த உடனே பயந்து போயிட்டேன். இவ்வளவு ரத்தம் வருதே, வாலிய வதம் பண்ணினாதான் இப்படி இவ்வளவு ரத்தம் வரும், அவனுக்குதான் ஏதோ ஆயிடுத்து போல இருக்கு என்று பயந்து பின்னாடியே குகைக்கு வெளியில வந்து நம்மையும் ஏதாவது செஞ்சிட போறானே என்று அந்த குகைய ஒரு பெரிய ஒரு கல்ல வச்சு மூடிட்டு ஓடி வந்துட்டேன். நேர ஊருக்கு வந்தால் எல்லாரும் கேட்கிறா, என்னாச்சு வாலிக்கு சொல்றான் நடந்தத. ஒருவேளை வாலி உயிரோடு இருந்தால் மிகுந்த பலசாலி, அதனால அந்த கல்லை புரட்டி போட்டுட்டு அவன் வெளியில வந்துடுவான். அப்படி இல்லைன்னா அந்த மாயாவி வந்துடக்கூடாது என்று குகையுடைய வாசலை மூடிட்டு வந்துட்டேன் என்று சொல்ல, அந்த மந்திரிமார்கள் எல்லாம் சொல்றா, சரி அரசன் இல்லாமல் ராஜ்யம் நீண்ட காலம் இருக்கக்கூடாது. ஏற்கனவே வாலி யுத்தத்துக்கு போய் ரொம்ப காலமா ஆச்சு, இப்ப இன்னும் அரசன் இல்லாமல் இருக்கக்கூடாது, உங்களுக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு வச்சுக்கணும். ஒருவேளை வாலி திரும்ப வந்தால் நீங்கள் யுவராஜனாக இருங்கள், இல்லை என்றால் அரசனாக இருங்கள்னு எனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டான். அங்கேயோ வாலி வெளியில வந்துடுறான். வந்தா கோபம், நேர ஊருக்கு வரான். சுக்ரீவன் ராஜாவா வேற சிம்மாசனத்துல பார்த்தவுடன் இன்னும் பயங்கர கோபம் வருது. என்ன அந்த குகையில வச்சு அடைச்சிட்டு இங்க வந்து அரசனாகணும்னு பார்த்தியா என்று பெருசா கோபிச்சு கத்துறான். சுக்ரீவன் கெஞ்சி எவ்வளவோ சொல்லி பார்க்கிறான். வணங்கி அண்ணல் மின்வரவு இல்லாமையால் உணங்கி உன் வழிபடர உண்ணவேற்கு இனங்கள் இன்மையால் இறைவர் முன்னுடை கணங்கள் காவல் உன் கடமை என்றனர். வணங்கி
விழுந்து சேடிக்கிறான் வாலிய. அண்ணா, உன் வரவு இல்லாமையா, ரொம்ப கால ஆச்சு நீ வரவே இல்லைங்கிறதுனால மனது வருந்தி திரும்ப அந்த குகைக்குள்ள உன்னை தேடிட்டு வருவோம் என்று நினைத்தேன். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய கணங்கள், உன்னுடைய மந்திரிமார்கள் எல்லோரும் அதுக்கு ஒத்துக்கல. ஒருவேளை வாலி இறந்திருந்தால் இப்ப நீங்களும் பின்னாடி அந்த குகைக்குள்ள போய் உங்களுக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் ராஜ்யத்தை யாரும் காப்பாற்றுவா? எங்க கதியெல்லாம் என்ன ஆகும்? அதனால் காவல் உன் கடமை, ஜனங்களை ரட்சிப்பதுதான் இப்பொழுது உங்களுடைய கடமை. இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணணும். அதனால நீங்களும் பின்னாடி உள்ள போகக்கூடாதுன்னு என்னை தடுத்து நிறுத்தி இந்த அரசாட்சியை என் கையில ஒப்படைச்சிட்டான். என்னுடைய தவறு எதுவும் இதுல கிடையாது. உங்கள் ராஜ்யம் உங்களுக்கு தான் என்று எவ்வளவோ சொல்றான், கேட்கல. அந்த சுக்ரீவனை விரட்டி அடிச்சான் நாட்டை விட்டு. அவன் மனைவியை கைப்பற்றி கொண்டான், ருமை என்று அந்த சுக்ரீவனின் மனைவியை தன்னுடையவளாக்கி கொண்டான். ஊட விட்டு விரட்டினான் இல்லாம எங்க இந்த சுக்ரீவன் போனாலும் அங்க வந்து அடிக்கிறான். இருக்கிறதுக்கு இடம் இல்ல, ஒரு நாள் நிம்மதியா தூங்க முடியலன்னு இந்த சுக்ரீவனினுடைய நிலை ரொம்ப பரிதாபமா இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது ஒரு சமயம் வாலி துந்துபி என்ற ஒரு எருமை, அதை வதம் பண்ணிடும். வதம் பண்ணிட்டு கையால அப்படியே அந்த சரீரத்தை தூக்கி விட்டு எரிஞ்சானாம். அந்த சரீரம் நேர மதங்க மகரிஷியுடைய ஆசிரமத்துல போய் விழுந்து. மதங்க மகரிஷி சபிச்சுடுற, இனிமேல் இந்த ஆசிரமத்திற்குள் பிரவேசிச்சாயானால் உனக்கு மரணம் ஏற்படும் என்று வாலிய சபிச்சுடுற. அதனால மதங்க மகரிஷியினுடைய ஆசிரம பிரதேசத்துக்குள்ள வாலியால வர முடியாது. நான் இங்க அதனால நிம்மதியா இருக்கேன். இந்த இடத்துல என் கூட இருப்பவர்களோடு நான் இங்கு இருந்து கொண்டு இருக்கிறேன் என்று தன்னுடைய கதைய ராமருக்கு சொல்றானா. உடனே ராமர் சொல்ற, சுக்ரீவா, வாலியை வதம் செய்து வானரர்களுக்கு தலைவனாக உன்னை ஆக்குவேன். உன்னுடைய மனைவியை உனக்கு மீட்டு கொடுத்தேன். சுக்ரீவன் பாக்குறான், முடியுமா அது உங்களால? இப்பதானே வாலி எப்பேற்பட்ட பலசாலின்னு சொன்னேன், அது சாத்தியமான ஒரு விஷயமா என்று கேட்க லக்ஷ்மணர் சொல்றாராம், ஏதத் அஸ்ய அசமம் வீரியம் மயா ராம பிரகாசிதம் கதம் தம் வாலினம் ஹந்தும் சமரே சக்ஷ்யசே நிருப அபுவானம் சுக்ரீவம் பிரஹசன் லக்ஷ்மணோ அப்ரவீத். சிரிச்சுட்டே லக்ஷ்மணர் சொல்றாராம், அந்த துந்துபியினுடைய சரீரத்தை தூக்கி எரிஞ்சா அப்படின்னு சொன்ன இல்லையா, அது இப்ப எங்க கடக்குன்னு அத பார்க்கிறான். இப்ப இத ராமர் தூக்கி எறிவர். 200 அம்பு தூரம் அது போய் விழுந்ததுன்னா ராமரால வாலியை வதம் செய்ய முடியும்னு நீ புரிஞ்சுக்கோ. மேலும் சுக்ரீவன் காட்டுறான், 7 சால விருட்சங்கள் இருக்கு, சுத்தி நிறைய மரங்கள் இருக்கு. அதே போன்று எல்லாம் பெரிய 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 மரங்கள், காலமாக இருக்கக்கூடியவைகள், வானளாவிய அப்படி பெரிய மரங்களா இருக்கு. இந்த சால விருட்சங்களை வாலி ஒரு அம்பினால், ஒரு அம்ப ஒரு மரத்து மேல் எரிந்தான் என்றால் அந்த மரத்தின் உள் ஒரு பக்கம் வழியா உள்ள போன அம்பு மறுபக்கமா வெளியில வந்துடும்.
ஏன்னா அப்படி அவ்வளவு அகலமா பெரிய மரம். அது என்னன்னா அம்மா வில்லு வச்சு போட மாட்டானா, கையில அம்ப வச்சு அப்படியே குத்துவானா அந்த மரத்தை. அந்த அம்பு ஒரு பக்கம் வழியா அடுத்த பக்கம் வெளியில வைக்கணும். அப்படி ஒரு பலசாலி எங்களினுடைய வாலி. இன்னொரு அர்த்தம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அந்த மரத்தை அவன் பிடிச்சு அப்படி உலுக்கினான்னா எல்லா இலைகளும் கீழே விழுந்து ஒரு இலை கூட இல்லாம ஆயிடுமா அந்த மரம். அப்பேற்பட்ட பலசாலி வாலி என்று ரெண்டு அர்த்தமும் வர மாதிரி வார்த்தை பிரயோகம் அங்க இருக்கு அந்த ஸ்லோகத்துல. இப்போ லக்ஷ்மணர் சொல்ற, ராமர் ஒரு அம்பு எய்து அந்த மரத்தினுடைய ஒரு பக்கத்துல இருந்து அடுத்த பக்கத்துக்கு அந்த அம்பு அப்படி வெளியே வந்தது என்றால் வாலியை வதம் செய்யக்கூடிய பலம் படைத்தவர் என்று நீ தெரிஞ்சுக்கோ, அப்பேற்பட்ட ஒரு வில் வித்தை தெரிந்தவர்னு தெரிஞ்சுக்கோ என்று சொல்ற. லக்ஷ்மணர் அவ்வளவுதான் சொல்ற, ஒரு மரத்தை துளைக்கும் அந்த அம்புன்றதுதான் சொல்ற. சரி அப்படின்னு சுக்ரீவன் ஒத்துக்கிறான். அந்த துந்துபியினுடைய உடல் அந்த கடக்கு காலால எட்டி உதைக்கிறது ராமன். ஏன்னா அது உயிர் போன பிரேதம், அதை கையினால தொட வேண்டாம்னு காலால எட்டி உதைக்க, அது எங்க போய் விழுந்ததுன்னே தெரியல. கண்ணு கெட்டாத தூரம் எங்கேயோ போய் விழுந்தது, அவ்வளோ தூரத்துல போய் விழுந்தது. சுக்ரீவனுக்கு சந்தோஷம். அடுத்தது இல்ல அப்படி நான் ஏற்றி ஒரு அம்பு ஒண்ணு எய்த, அந்த அம்பு 7 சால விருட்சங்களையும் துளைத்து அந்த விருட்சங்கள் இருக்கக்கூடிய அந்த மலை இருக்கு இல்லையா, அந்த மலையையும் பெயர்த்து பூமிக்கு உள்ள போய் பூமியில கீழ் லோகங்கள்னு 7 லோகங்கள் இருக்கு இல்லையா, அந்த 7 லோகங்களையும் துளைத்து திரும்ப ராமருடைய அமராவதிக்கு வந்து சேர்ந்தது. அப்படியே பிரமிச்சு போயிடுறான் சுக்ரீவன். இப்படி 7 சால விருட்சங்களை துளைத்து கீழே 7 லோகங்களையும் துளைத்து, அப்படி துளைத்தவுடன் எல்லாரும் அப்படி பயப்படுறாளாம். யாரெல்லாம் பயப்படுறா? 7 வேலையும் உலகம் மேல் உயர்ந்த 7ம் 7 குன்றமும் ரிஷிகள் 7வரும் புறவி 7ம் மங்கையர் 7வரும் நடுங்கினர் என்ப 7 பெற்றதோ இக்கணைக்கு இலக்கம் என்று எண்ணி 7 வேலையும் 7 கடல்கள் இருக்குன்னு சொல்றான். அன்றைக்கு உபன்யாசத்துல கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். உப்பு கடல், தேன் கடல், நெய் கடல், தயிர் கடல், திருப்பார்கடல், தண்ணீர் கடல், கருப்பஞ்சாறுனால கடல், இப்படி 7 கடல்கள் இருக்கு. அந்த 7 கடல்கள் உலகம் மேல் உயர்ந்த 7 கீழ்லோகங்கள் 7ஐயும் புழைச்சிட்டு போயிட்டு அம்புன்னு சொல்லியாச்சு. இப்ப மேல 7 லோகங்கள் இருக்கு இல்லையா, அந்த 7 லோகங்கள்ல இருக்கிறவாளும் 7 குன்றம் குலமலைகள்னு 7 மலைகள் இருக்கு. கைலாயமலை, மந்திர பர்வதம், விந்திய பர்வதம், நிஷாதமலை, ஹேமகூட்டம், நீலகிரி, ஹிமாலய மலை என்று இப்படி 7 குல மலைகள் இருக்கு. அந்த 7 மலைகள் புறவி 7, சூரியனுடைய ரதத்துல 7 குதிரைகள் உண்டா. சந்தஸ் என்று அந்த மந்திரங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு மீட்டர் இப்படிதான் அமைஞ்சிருக்கணும்னு, அந்த சந்தஸ் 7ம் சூரிய பகவானுடைய தேரின் குதிரைகள் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த அவை 7ம் காயத்ரி, அனுஷ்டு, பிருகதி, முஷ்ணி, ஜகதி, பிரஷ்டும், பங்கி அப்படின்னு சந்தஸ் 7ம். சப்த ரிஷிகள்னு ரொம்ப பிரசித்தி, அவர்கள் 7 பேரும். 7 கன்னிகைகள், சப்த கன்னிகைகள்னு அவா 7 பேரும். எல்லாரும் பயப்படுறாளாம். 7 பெற்றதோ இக்கணைக்கு இலக்கம் என்று எண்ணி.
ராமர் அந்த அம்பையை போடும் பொழுது, பிரயோகம் பண்ணும் பொழுது 7 என்னெல்லாம் இருக்கோ அது மேலெல்லாம் போய் விழுது அப்படின்னு சொல்லி ஒருவேளை பிரயோகம் பண்ணியிருப்பாரோ. இந்த கணக்கு, இந்த அம்பிற்கு இலக்கம் டார்கெட்டுங்கிறது 7ங்கிறதா இருக்குமோ, 7ங்கிறதுதான் அதற்கு இலக்கமோ அப்படின்னு நினைச்சு எல்லாரும் நடந்துறாராம். அடுத்தது நம்ம மேலதான் வந்து விழப்போகுது, நம்மளதான் வந்து தாக்க போகுதுன்னு எல்லோரும் நடுங்கினர். ஆனால் அந்த அம்பு கீழோகங்கள் 7ஐ துளைத்து மீண்டும் ராமனுடைய அம்புராக்கணிக்கு வந்தது. ஒரு அழகான கம்பரினுடைய ஒரு பாடம். இப்போ சுக்ரீவன் சொல்றான், வாலிய என்ன எல்லா தேவர்களோடு கூட இருக்கக்கூடிய அந்த தேவேந்திரனையே உங்களினுடைய வில் வலிமையினால் நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் அப்படின்னு சொன்னானா ரொம்ப சந்தோஷப்படுறான். மேல இப்பொழுது வாலி இருக்கிற இடம் எங்க? வாலிய போகலாம். சுக்ரீவன ராமர் வாலிய போய் யுத்தத்துக்கு அழைக்க சொல்ற. சுக்ரீவன் வரான், வாலிய யுத்தத்துக்கு கூப்பிடுறான். வாலி சிரிச்சுட்டே வரான். திடீர்னு எங்கே இவனுக்கு இவ்வளவு தைரியம் வந்தது? வந்து யுத்தத்துக்கு கூப்பிடுறான் பாத்தியா? 2 பேருக்கும் அப்படி ஒரு யுத்தம் நடக்கிறது. மல் யுத்தம். அப்படியே ஒருத்தரோட ஒருத்தர் கட்டி கொள்றா, கசக்கரா, விசையரா, குத்தரா, தூக்கி போட்டு கீழே அடிக்கிறா. 2 பேரும் அப்படிப்பட்ட பலசாலிகள். பயங்கரமான யுத்தம் நடக்கிறது. ஆனா சுக்ரீவனால தாக்கு பிடிக்க முடியல. பாக்குறான், அப்படி ராமர் உதவி பண்றேன்னு சொல்லியிருக்காருன்னு ராமர் வரமாரியே தெரியல. கடைசியில எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்துடுறான். நேர ராமர் கிட்ட வந்து இப்படி பண்ணிட்டு, ஏதோ நான் பாட்டுக்கு அந்த மதங்க மகரிஷி ஆசிரமத்துல பேசாம நான் பாட்டு இருந்துருக்கேன், என்ன கலப்பை விட்டு வாலிய போய் யுத்தத்துக்களை நானாச்சு வாலிய வதம் பண்றேன்னு சொல்லி இப்போ எப்படியோ உயிர் தப்பிச்சா போகணும்னு ஓடி வந்திருக்கேன். நீங்க எந்த விதத்துல எதுவுமே செய்யலையே, அந்த வாலிய வதம் பண்ணிருக்க வேண்டாமா? சுக்ரீவா, நீங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கேன். ஒருத்தர் ஒருத்தர் அப்படி கட்டி புரண்டு அப்படி யுத்தம் பண்ணும் பொழுது எது யாருன்னு எனக்கு தெரியல. நான் பாட்டு அம்ப தெரியாம முன்பேல் போட்டுட்டா என்ன பண்றது? அதனாலதான் அமைதியாக இருந்தேன். திரும்ப நாளைக்கு பார்க்கலாம் என்று அடுத்த நாள் சுக்ரீவனுடைய கழுத்துல ஒரு மாலை ஒண்ணு போட்ட. இப்ப போ, எனக்கு உங்க 2 பேருக்கும் வித்தியாசம் தெரியும் என்று சொல்லி அனுப்புற. மீண்டும் போய் யுத்தத்துக்கு அழைக்கிறான். அப்போ தாரை, வாலியினுடைய மனைவி, அவ சொல்றான், யாரோ ராமன் என்று அயோத்தியின் ராஜகுமாரனா சுக்ரீவனோடு இப்போ நட்பா இருக்கான்னு கேள்வி. அந்த தைரியத்துலதான் இவன் வந்து யுத்தத்துக்கு அழைக்கிறான். இல்ல நேற்றைக்குதான் இப்படி தோத்து ஓடி இருக்கான், திரும்ப கூப்பிடுறான்னா ஏதோ ஒரு பலம் இல்லாட்டி அப்படி வந்து கூப்பிடுபவன் இல்ல. அந்த ராமன் அப்பேற்பட்ட பெரிய வீரன் என்று கேள்வி. அதனால நீங்க யுத்தத்துக்கு போகாது. வாலி சொல்றான், ராமன் அப்பேற்பட்ட ஒரு சத்தியசந்தன், அப்பாவினுடைய வாக்க காப்பாத்துறதுக்காக ராஜ்யத்தையே அப்படி தியாகம் பண்ணிட்டு வந்திருக்க என்று அவ்வளவு ஒரு பெருமை உள்ளவன் என்றால் இந்த சுக்ரீவனோட போய் எதுக்கு நட்பு பாராட்டிக்க போறான்? இவன் ஒரு ஆளு, இவன் கூட அப்படிப்பட்ட ஒரு இளவரசன் எங்கேயாவது நண்பனாக இருப்பான். அப்படித்தான் ராமன் இருந்தால் ராமனை எனக்கு வசப்படுத்தி நான் அழைச்சிட்டு வரேன், என்னுடைய நண்பனாக்கி கூட்டிட்டு வரேன். என்ன வேணும்னாலும் அவனுக்கு செய்ய என்னால முடியும். அதனால நீ ஒண்ணும் கவலைப்படாத, எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் இந்த வாதி முன்னால் எம்மாத்திரம் என்று சொல்லிட்டு வாதி கிளம்பிடுறான். திரும்ப அப்படி ஒரு யுத்தம், பயங்கரமான யுத்தம் நடக்கிறது.
யுத்தத்துல அப்படி அந்த சுக்ரீவனை வாலி வதம் பண்ணிடுவானோ என்ற ஒரு நிலைமை வந்துட ராமர் வாலியின் மேல் ஒரு பாணத்தை பிரயோகம் செய்தார். வாலி அடிபட்டு கீழே விழுந்துதான். கார்முன் வார் சுவை கதலியின் கனியினை கழிய சேரும் ஊசியின் சென்றது நின்றது என் செப்ப நீரும் நீர்தரு நெருப்பும் வன் காற்றும் கீழ் நிவந்த பாரும் சார்வலி உடைத்தான் உரத்தை அப்பகழி கார்முன் வார் சுவை கதலியின் கனியினை நல்ல பழுத்த பழம். அந்த பழத்தை ஒரு ஊசியால குத்தினா எவ்வளவு சுலபமா உள்ள போகும். வாழைப்பழத்துல ஊசி ஏற்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அப்படியே செய்யறது தெரியாம அப்படி செய்யறது ஒரு விஷயத்த அவ்வளவு சுலபமாக செய்யக்கூடியதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த வாலியினுடைய மார்புக்குள்ள ராமரினுடைய பானம் சென்றலாம். அவ்வளவு சுலபமாக அப்படி தைத்தது, சென்றது, நின்றது. அவ்வளவு சுலபமா அப்படி உள்ள போனது அப்படியே வெளியில வந்திருக்கணும் இல்லையா, ஏன்னா அவ்வளவு ஈஸியா உள்ள போயிருக்கேன். ஆனா அங்க போய் ஏதோ தடுத்து நிறுத்துற மாதிரி அப்படியே நின்றதான். என்ன சொல்ற, என்ன சொல்ல, இது ஒரு இப்படி ஒரு ஆச்சரியமா? அப்படி போய் அங்க போய் நின்றதே அந்த பானம். நீரும் நீர்தரு நெருப்பும் வன் காற்றும் கீழ் நிவந்த பாரும். பஞ்சபூதங்களை ஆகாயத்தை விட்டு மீதி எல்லாம் சொல்ற. நீர், நெருப்பு, வலிமையுடைய காற்று, பூமி, இவை எல்லாவற்றையும் சார்ந்த வலிமை, எல்லாவற்றிற்கும் உள்ள ஒரு சக்தி. ஒவ்வொன்று எப்பேற்பட்ட சக்தி உள்ளது. நீர் என்றால் ஒரு நாள் கடல் தன்னுடைய எல்லையை தாண்டி வந்தது, அதெல்லாம் முடியலையே, சுனாமி சுனாமின்னு அப்படியே அலறிட்டோம் இல்லையா. அது அதன் எல்லையில அது இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமா பீச்சுக்கு போகலாம், போய் நல்லா கால் நினைச்சிட்டு இருக்கலாம். அது மட்டும் அதனுடைய வலிமையை காட்டணும்னு அப்படி பொங்கி வந்துடுதுன்னா நம்மளால கட்டுப்படுத்த முடியுமா? ஒரு வெள்ளம்னு வந்தா நமக்கு முடியலையே. இப்ப அப்பேற்பட்ட சக்தி உள்ளது நீர். நெருப்புன்னா எதையும் அப்படியே முழுங்கிடும். நெருப்புக்கு தப்பிக்கக்கூடியது எதுவுமே கிடையாது. காற்று, புயல் கடிச்சா எதுவும் மனித சக்திக்கு மிஞ்சிதானே இருக்கு. என்ன பண்ண முடியும்? புயல் காற்று வீசினால் பெரிய சேதம் தான் ஏற்படுறது. பூமி தாங்கிட்டு இருக்கிற வரைக்கும் சரி, பூகம்பம்னு அது மட்டும் ஆடி இருக்குன்னா அதுக்கு மேல எல்லாம் போச்சு, அப்படியே பொடி பொடியா அப்படியே செஞ்சுடுறது. அவ்வளவும் எவ்வளவு பெரிய பில்டிங் அபார்ட்மெண்டா இருந்தாலும் அப்படியே விழுது. ஒவ்வொன்றும் மகத்தானது. தனியா அது தனி ஒரு ஆளா உலகத்தையே அழிச்சிட முடியும். இதுல ஏதாவது ஒன்று மிஞ்சினால் கூட உலகமே அழிச்சிடும். அப்பேற்பட்ட சக்தி கொண்டது. இந்த எல்லாவற்றினுடைய சக்தியையும் உடைத்தான் உள்ளவனாம் அந்த வாலி. இது எல்லாம் சேர்ந்து ஒருத்தர்கிட்ட இருந்தா எப்படி இருக்கும்? அப்பேற்பட்டவன் அந்த வாலி. அவன் உரத்தை, அவனுடைய அந்த மார்பகத்தை, ஏன்னா வாழைப்பழத்துல ஊசி போற மாதிரி அப்படி போச்சுன்னா அப்ப ரொம்ப மென்மையான ஒரு மார்போ, அதனாலதான் அவ்வளவு சுலபமா அந்த அம்பு போச்சான்னா இல்லையா, இப்பேற்பட்ட பலசாலி அவனுடைய அந்த மார்பகத்தை அவ்வளவு சுலபமா அந்த வட்சஸ்தலத்துல போய் அந்த அம்பு தைத்து நின்றது. அப்படி போய் அப்படி நின்றுதான். இப்போ வாலி பாக்குறான், யார் என்னை என் மேல் இப்படி அம்பு எய்தது? அந்த அம்பை பிச்சு எடுக்கிறாமா, ரத்தம் கொட்டி பிரவாகமா ஓடுறது. பார்க்கலாம், அந்த அம்புல ராமன் எழுதியிருக்கு. மும்மை சார் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை
தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமன் என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களின் தெரிய கண்டான் மூமை சால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை. மூமை என்றால் மூன்று என்று. உலகங்கள் மூணு லேயரா இருக்காம். பூலோகத்துக்கு கீழையும் லோகங்கள் இருக்கு, இந்த பூலோகத்துக்கு மேலையும் லோகங்கள் இருக்கு. அப்படி மேலுலகங்கள், இந்த பூலோகம், கீழ் உலகங்கள்னு எல்லா லோகங்களில் இருப்பவர்களும் அந்த எல்லோருக்கும் மூல மந்திரத்தை, எல்லாருக்கும் மூல மந்திரம் எதுவா? ராம என்ற அந்த நாமம் தானா? மூல மந்திரம்னா எல்லாவற்றிற்கும் ஆதாரமான ஒரு மந்திரம், எல்லாத்துக்கும் ஆதாரம் அதுதான். ஓங்காரம் என்பது எல்லாவற்றுக்கும் ஆதாரமான அந்த சப்தம் ஓம் அப்படிங்கிறதுதான். இந்த ராமநாமம்ங்கிறது அந்த ஓங்காரம் தான். ராம 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 ராம. கொஞ்ச நேரம் அப்படியே சொல்லிட்டே இருக்கும் அமைதியா ஒரு இடத்துல. கேட்கும், ஓங்கார நாதம் கேட்கும் அந்த ராம நாமத்துல. அப்படி மூல மந்திரம். இன்னொன்னு என்னன்னா, சம்சாரத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய மந்திரம். நமக்கு தான் இல்ல, எல்லா லோகங்களில் இருக்கக்கூடியவர்களும் ராம 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 ராமன்னு ராமநாமத்தை சொல்லி இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடுவதற்கு முயற்சிக்கிறார்கள்ங்கிறதுனால உண்மை சார் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை. தம்மையே தமக்கு நல்கும், தமக்குன்னா தன்னை சேர்ந்தவர்களுக்கு. ராம 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 ராமன்னு யாரெல்லாம் சொல்றாளோ அவர்களுக்கு தன்னையே கொடுத்துருவாரா ராமர். யாருக்குனாலும் எதை வேணா கேட்டா கொடுக்கலாம். ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எதையாவது கேட்டா சரி வச்சுக்கோங்கன்னு தன்னை கொடுப்பாரா யாராவது? அப்படி கொடுத்துருவாராம் ராமர் பக்தர்களுக்கு என்றால். தம்மையே அப்படி கொடுக்கக்கூடியவராக இருக்கார். மற்றொன்று என்னன்னா, தம்மையே தமக்கு நல்கும்னா அந்த ராமநாமம் சொல்பவர்களுக்கு அவர்களை தானாகவே ஆக்கிடுவார். ராமர் வேற அவர்கள் வேற, அதுக்கு மேல இல்ல. ராமர் என்ன ஒரு நிலையில இருக்காரோ அதே நிலைக்கு அவர்களையும் ஆக்கிடுவார். அப்படி அகம் பிரம்மாஸ்மின்னு தானே சொல்லி, அந்த பிரம்மம் வேற ஜீவன் வேற இல்லையே. அந்த பிரம்மத்தினுடைய நிலை, அந்த பிரம்மமாகவே ஆயிடுவார்கள் அந்த ராமநாமத்தை சொல்பவர்கள். அதனால தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை. பதம்னா வார்த்தை. தனிப்பெரும் பதம், தனி, அதுக்கு ஈடு என கிடையாது. ச ஏகமான பகவான சொல்றோம்னா பகவான் வேற அவன் நாமம் வேற இல்லையே. அவன் நாமமே ச ஏகமானம், அதுக்கு ஈடு என கிடையாது. அது தனி. அதனால தனி பெரும். அப்படி ஒரு வைபவம் உள்ளது. நேற்றுக்கு தானே பார்த்தோம், பூரா நாம மகிமை கேட்டோம் இல்லையா? அப்பேற்பட்ட வைபவம் உள்ளது. அதனால் தனி பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கும். தானே, அதை தவிர வேற வேண்டாம், அது மட்டுமே போதும். நாமத்தை தவிர வேற ஒண்ணும் வேண்டாம். தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்து. 7 பிறவியா எப்படி நோய் நம்மளை பிடிச்சிருக்கோம், எவ்வளவு பாவங்கள் பண்ணி குமிச்சு வச்சிருக்கோம். ஜென்ம ஜென்மாவா ஜென்ம ஜென்மாவா இந்த சம்சாரத்துல உழண்டுன்னு கிடக்கும். அந்த சம்சார நோய்க்கு மருந்து இம்மையே, இந்த ஜென்மாவிலேயே மருந்தினை தானே, வேற எதுவும் வேண்டாம். இப்ப ஒரு யாகம் செய்யறோம் என்றால், யாகம் முடியும் பொழுது கடைசியில அப்படி நாமா சொல்லுவா, கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா அப்படின்னு நாமா சொல்லுவான்.
என்னெல்லாம் தவறு நேர்ந்திருக்கோம், ஒருவேளை தெரியாம என்ன தவறு இந்த யாகம் செய்வதில் நேர்ந்திருந்தாலும் இந்த நாம சங்கீர்த்தனத்தினால் அது நிவர்த்தி ஆகட்டும் என்று அந்த நாமாவினாலதான் அந்த யாகமே அப்படி முழுமையான பலனை கொடுக்க முடியும். இந்த ஒரு தீர்த்தம், ஒரு கஷேத்திரம் எங்கேயாவது போகிறோம்னு வச்சுக்கலாம். தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானி என்று தீர்த்தங்கள் எல்லாம் எப்ப தீர்த்தமா இருக்கான், அந்த தீர்த்தத்துல யாராவது ஒருவர் ஹரிஹி அப்படின்னு சொல்லி ஸ்நானம் பண்ணினா அந்த தீர்த்தம் தீர்த்தமா ஆகிறது. இல்லைன்னா வெறுமன ஒரு ஏதோ ஒரு பிக்னிக் மாதிரி போய் நம்மளும் போய் ரொம்ப சந்தோஷமா ஜாலியா போய் குளிச்சுட்டு வந்தோம், அவ்வளவுதான். அது தீர்த்தமாக நம்மை பவித்திரமாக்க கூடியதாக எப்போ ஆகிறதுனா அந்த தீர்த்தத்துக்கான சக்தி எல்லாம் போயிடுது இந்த கலியுகத்துல. அதனால அப்பப்போ யாராவது சாதுக்கள் போய் நாம சங்கீர்த்தனம் செய்து அதுல அப்படி ஒரு மூங்கிட்டு வந்தாங்கன்னா அதற்கு மீண்டும் தீர்த்தம்ன்ற அந்த சக்தியே வருதான். ச கங்கா ச கயா ச சேது ஜிஹ்வாக்ரே யஸ்ய வர்த்ததே ஹரிரிதி அக்ஷரத்வயம்னு யாருடைய நாக்கில் பகவன் நாமம் இருக்கிறதோ அவனே காஷி, அவனே கயை, அவனே சேது, அவனே புஷ்கரம்னு அவனே எல்லா தீர்த்தமும். அதை தவிர வேற எந்த கஷேத்திரத்துக்கும் போக வேண்டாம், அவனே எல்லோரையும் பாவனமாக்கணும். அவனுடைய தர்சனம் கிடைச்சாலே போதும், நம்முடைய பாபங்கள் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எல்லாவற்றிற்கும் கூட கூட இந்த நாமா வேண்டி இருக்கு. நாமத்துக்கோ வேற எதுவும் கூட வேண்டும். நாம சங்கீர்த்தனம் செய்தால் போதும், வேற எந்த சாதனையும் செய்ய வேண்டும். டெய்லி ராமநாமா எழுதிட்டே இருந்தா போதும், எல்லாத்தையும் அந்த ராமநாமமே பார்த்துக்கோ. ஒருவேளை நாம அபராதம்னு இருக்கு, நாம அபராதம் பட்டோம்னா நாமா சொல்றவர்களும் ஒரு விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணுமா. நாம அபராதம்னு சில இது, தெய்வத்தை நிந்தனை பண்ணக்கூடாது, குருநாதரை நிந்தனை பண்ணக்கூடாது, அந்த நாமத்துல நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடாது, பிற சாதுக்கள் கிட்ட அபச்சாரப்படக்கூடாது, சத்சங்கத்துல இருந்து மத்தவாட பத்தி வம்பு பேசிட்டு யார பத்தியாவது ஏதாவது சொல்லிட்டு இப்படி சில விஷயங்கள் கூடாதுன்னு இருக்கு. அதெல்லாமும் பண்ணிட்டா கூட கூடாதுன்னு இருக்கு. அப்ப அதெல்லாம் செய்யாம தானே என்று சொன்னா நாமா பலன் கொடுக்கும்னா அப்படி இல்லையா. நீ அதை செஞ்சுட்டா கூட வேற எதையும் செஞ்சு அந்த பாபத்தை போக்கிக்க வேண்டாம். வேற பிராயஷ்சித்தம்னு வேற செய்து நீ அந்த பாபத்தை போக்கிக் கொள்ள வேண்டாம். இந்த ராமநாமமே அந்த பாபத்தையும் போகும். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு ராம 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 ராமன்னு சொல்றையோ அந்த பாபங்களும் இந்த ராம நாமத்தினாலேயே போகும். நீ வேற எதையும் தனியா செய்ய வேண்டாம். அதனால தானே அது ஒன்றே, அது மட்டுமாகவே எழுமை நோய்க்கும் இம்மையே மருந்தாக இருக்கக்கூடியது. ராமன் என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை, அந்த ராம என்ற மிக உயர்ந்த அந்த நாமம் தன்னை நாராயணாய என்று இருக்கு. அதுல ராங்கிறத எடுத்துடும், எடுத்துட்டா நாயனாய அப்படின்னு இருக்கு. அயனாய என்றால் கதி இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். அந்த ரா எழுதுனா கதி இல்லாதன்னு ஆயிடும். நமசிவாய அப்படிங்கிறதுல மாவ எடுத்துருவோம். நசிவாய என்று ஆகும். ந சிவாயன்னா மங்களத்துக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ நாராயணாயங்கிறதுல ராவை எடுத்துட்டா கதி இல்லை, நமசிவாயல மாவை எடுத்துட்டா மங்களம் இல்லை. அப்போ அந்த ரெண்டுக்குமே, ரெண்டு நாமத்துக்கும் உயிரா ஜீவ நாடியா இருக்கிறது இந்த ரா மங்கிற எழுத்துக்கள். அது ரெண்டும் சேர்த்து ராம என்ற ஒரு நாமம். அந்த ராமன் என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை
கண்களின் தெரிய கண்டான். கண்ணு முன்னாடி அப்படி ராமன்னு தெரிய தாரைக்கு போன மாதிரி மார்புல அப்பு தைத்து அப்புறம் கழன்று தங்காத அப்புறம் கழன்று கல்லா புல்லருக்கு நல்லோ சொன்ன பொருளை போய்த்தந்தே போயிருக்கலாமே, போகாமல் அந்த அம்பு தங்கியதே. தங்கினதே தங்கியதோடு மட்டும் இல்லாம பார்க்க முடியறது, ரத்தம் பிரவாகமா கொட்டி ஓடுது, உயிர் போற நிலைமை. அப்படியே கண்ணு மங்கி என்ன இருக்குன்னு படிக்க முடியாம ஆனா இல்ல, நல்லா தெரியறது ராமன் அந்த எழுத்து, அதை படிக்கிறாங்க. கண்களின் தெரிய கண்டான் அப்படின்றதுக்கு இன்னொன்னு என்ன அப்படின்னா, தெரிய கண்டான் ராம அப்படின்னா அந்த நாமத்தினுடைய யார் நாமம் எப்பேற்பட்டவர்ன்றது அவனுக்கு தெரியாது. ஜெகதீஸ்வரஸ்ய நாமம், அந்த பரம்பொருளினுடைய நாமம் அப்படின்னு அந்த ராமன்றத அப்படி படிக்கிறான். அப்படி ராமன்னு சொன்னானோ இல்லையோ ராமரை தாக்கம் யாரினுடைய தியானம் கடைசியில உயிர் போகும் பொழுது வரணும்னு இருக்கோ, எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் யஜத்யந்தே கலேவரம் தமரேதி கௌந்தேய சதா தத்பாவ பாவிதக என்று எதை நினைத்து கொண்டு உயிரை விடுறோமோ அதுவாக அடுத்த ஜென்மா அமையும். அடுத்த ஜென்மா அமையறதுல அதுதான் காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்ப கடைசியில உயிர் போகும் பொழுது பகவானை நினைச்சிட்டோம்னு வச்சுக்கலாம், இல்ல பகவானினுடைய நாமத்தை சொல்லிட்டோம் அப்படின்னா நல்ல கதைக்கு போயிடணும். ஏன்னா கடைசியில பகவானினுடைய ஒரு ஸ்மரணம் வருது. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஸ்வரூபமே இப்ப எயிட்டாப்ல வந்து விட்டது. கடைசியில ராமன் அந்த நாமத்தை இவன் சொன்னதுனால உடனே அவர் பேர்னா கூட்ட உடனே எயிட்டாப்ல வந்து விட்டது. அஜாமிழ வாக்கியானத்துல வருது இல்லையா, நாராயணான்னு கூட்டம், புள்ளைய நினைச்சுதான் கூட்டம், புள்ள வரல. ஆனால் அந்த சாக்ஷாத் நாராயணன் ஐயோ யாரோ என்ன கூப்பிடுறான் அப்படின்னுட்டு பாஷதாள் அனுப்பினார். இப்ப ராமர் எயிட்டாப்ல வந்து நிக்கிற ராமரை பார்க்கிறான். வாலி பார்த்து பேசுறான். त्वं नराधिपतेः पुत्रः प्रतितः प्रियदर्शनः पराङ्मुखवधं कृत्वा कोऽनुप्राप्तस्त्वया पुनः त्वं नराधिपतेः पुत्रः எப்பேற்பட்ட ஒரு சக்கரவர்த்தியினுடைய புத்திரன் நீங்கள். பிரதிதः பிரியதர்ஷனக, தர்ஷனம்னா சாஸ்திரம்னு ஒரு அர்த்தம், தர்ஷனம்னு ஒரு அர்த்தம், பாக்குறதுன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு சாஸ்திரம்னு ஒரு அர்த்தம். சாஸ்திரத்துக்கு தர்ஷனம்னு பேரு. எதனால? சாஸ்திரம் மூலமாகத்தான் நம்ம அந்த பகவானை பார்க்கிறோம், இல்ல சாஸ்திரம் மூலமாகத்தான் அந்த தர்மத்தை நம்ம பார்க்கிறோம் என்னன்னு அப்பதான் தெரிஞ்சுக்க முடியாது. அதனாலேயே அதற்கு தர்ஷனம் என்று பெயர். அந்த சாஸ்திரத்துல அப்பேற்பட்ட ஒரு பிரியம் உள்ளவன் நீங்க, ரொம்ப அப்படி பிரசித்தி உனக்கு, சாஸ்திரப்படிதான் அப்படி நடப்ப அப்படின்னு உன்னை பத்தி ரொம்ப எல்லாரும் சொல்லிக்கிறா. ஆனால் இப்படி மறைச்சு நின்று என்ன அடிச்சு அதுல என்ன ஒரு குணத்தை நீ காண்ற? நீ செய்தது சரியா? மறைந்து நின்று ஒருத்தனை வதம் செய்யலாமா? என் முன்னாடி வந்து நின்று என் கூட யுத்தம் தான் நீ பண்ணிக்கணும். இப்படி எங்கிருந்தோ அம்பு எய்து என்ன அடித்து வீழ்த்திட்டிய. ராம மிருகாம் மூலபலாசினக ஏஷா பிரகிருதிஹி அஸ்மாகம் புருஷஸ்த்வம் நரேஸ்வர வயம் வனச்சரா ராம. நாங்கள் வானரர்கள், மிருகங்கள், காட்டுல வசிச்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு எந்த விதமான ஒரு தர்மமும் கிடையாது. இப்படித்தான் இருக்கணுங்கிற தர்மம் எல்லாம் எங்களுக்கு கிடையாது. நான் என்ன பாவம் பண்ணிட்டேன்னு நீ என்ன அடிச்சுட்ட. மேலும் நான் காட்டுல
எங்கேயோ இருக்கேன், இங்க வந்து என்ன வதம் செய்யறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? இல்ல மிருகம் வேட்டையாடலாம் அப்படின்னு சொன்னேன்னா, அகாரியம் சர்மமே சத்தி ரோமாணி அஸ்தி ச வர்ஜிதம் அபக்ஷ்யாணி ச மாம்சானி த்வத்விதே தர்மசாரிபிஹி. என்னுடைய தோலாக இருக்கட்டும், அல்லது என்னுடைய எலும்பு, என்னுடைய ரோமங்கள் எதுவுமே எதற்கும் எடுத்ததில்லை, எதுக்குமே ஆகாது. அதனால் எந்த உபயோகமும் இல்லை, எதுக்கும் உபயோகப்படுத்த கூடாதுன்னு இருக்கு. வானரர்களுடைய மாம்சமும் சாப்பிடுவதற்கு யோகியம் இல்லை. உன்னை போன்றவர்களுக்கு இந்த மாம்சம் எல்லாம் நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு. அப்ப எதற்காக என்ன வேட்டையாடினது கூட நீ சொல்ல முடியாது. எதற்காக என்ன கொன்றாய்? உபயோகமே இல்லாத பொழுது என்ன அனாவசியமா நீ கொன்றது நியாயமா? இல்ல இது என்ன உன்னுடைய ராஜ்யமா? இங்க வந்து ஏதோ நீ ஒரு தண்டிக்க வந்துட்ட, ஏதோ ஒரு ரட்சகனா இருக்கிறதுக்கு இது என்ன ஓராஜ்யமா? ஏதோ மனைவியை இழந்துட்டதுல உனக்கு புத்தி வேதனிச்சு போயிடுதுன்னு நினைக்கிறேன். மனைவி இழந்த சோகத்துல என்ன பண்றோம்னு உனக்கு தெரியல, அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிற என்று வாலி கோபமா பேசுறான். ராமர் வாலிக்கு பதில் சொல்ற, ஔரசீம் பகினீம் வாபி பார்யாவாபி அனுஜஸ்ய யக பிரச்சரேத நர காமான் தஸ்ய தண்டோ வதஸ்ருதம. ஔரசீம் பகினீம் வாபி, தன்னுடைய சொந்த பெண்ணையோ அல்லது சகோதரியையோ அல்லது சகோதரனினுடைய மனைவியையோ காம திருஷ்டியோடு அணுகி அப்படி நடந்து கொண்டால் அவனைக்கு மரணம் தண்டனை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீ உன் சகோதரன் மனைவியை அபகரித்து உன்னுடையவராக்கி கொண்டிருக்க, அந்த அதார்மிகமான செயலுக்கு மரணம் தான் தண்டனை. அதனால உன்னை நான் வதம் செய்தேன். நாங்கள்லாம் வானகர்கள், எங்களுக்கு எந்த விதமான ஒரு தர்மமும் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிற, ஆனால் பாயிண்ட் பாயிண்டா என்கிட்ட நீ இப்படி செய்தது நியாயமா, நீ இப்படி செய்தது நியாயமா, இவ்வளவு பேசுற உனக்கா தர்மம் தெரியாது? பிரதிச்சன்னாஸ்ச திருஷ்யாஸ்ச கிருஹந்தி சுபஹூன் மிருகான் பிரதாவிதான் வா வித்ரஸ்தான் விஸ்வப்தான் அதிவிஷ்டிதான் பிரமத்தான் அப்ரமத்தான் நரா மாம்சாஷினோ பிருஷம் வித்யந்தி விமுகான்ஸ்சாபி நச தோஷோ அத்ர வித்யதே. மேலும் புதங்கள் மறைஞ்சிருந்தாலும் சரி, கண்ணுக்கு எய்தாப்ல இருந்தாலும் சரி, பயந்து ஓடினாலும் சரி, அல்லது நம்மளை யாரு அடிக்க முடியும், இவன் நம்மளை அடிக்க மாட்டான்னு நினைச்சு நம்பிக்கையா முன்னாடி அப்படி இருந்தாலும் சரி, அல்லது அப்படி மத்தமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவைகளை கொல்லலாம்னு இருக்கு. அவர்களுடைய மாம்சமே தேவை இல்லாட்டி கூட அந்த மாம்சத்தை சாப்பிடுவதற்காக மட்டும்னு இல்ல, அந்த மிருகங்களை வேட்டையாடலாம். நச்ச தோஷம் அற்ற வித்தியதே, அதில் தோஷம் இல்லைன்னு தான் இருக்கு. நீ சாஸ்திரங்களை சரியா தெரிஞ்சுக்காம ஏதோ தெரிஞ்சது மாதிரி நீ பேசுற. அதனால் உன்னை வதம் செய்ததுல எந்த தவறும் இல்ல, மறைஞ்சு நின்று அடிச்சா தவறே இல்லை. விமுகான்சாபி நச்ச தோஷோ அற்ற வித்யதே என்று இருப்பதனால் உன்னை நான் அடிச்சதுல எதுவும் தவறு இல்லை என்று ராமர் சொல்றார். சரி, எதுக்கு? மற்றொன்று என்னன்னா, இந்த வாலி
இந்திரனினுடைய அம்சம். ஏற்கனவே பார்த்தோம், எல்லா வானரர்களும் தேவர்களினுடைய அம்சமாக வந்து அவதாரம் பண்ணி இருக்கார் ராம கைங்கரியார்த்தம். ராவண வதத்துல உதவி பண்ணணுங்கிறதுக்காகவே வந்து அவதாரம் பண்ணிருக்கக்கூடியவர்கள் இந்த வானரர்கள். இப்போ வாலியோட நேரடியா ராமர் யுத்தத்துக்கு போறாருன்னு வச்சுக்கலாம். அப்படி ஒரு யுத்தம்னு போனா முதல்ல வாலி எல்லா வானரர்களையும் தான் அனுப்புவான். பெரிய அரசன் வந்து முன்னாடி நிற்க மாட்டான் யுத்தத்துக்கு. அவ்வளவு படைத்தலைவர்கள், பெரிய பெரிய வீரர்கள், அத்தனை லட்சம் வானரர்கள் சேனையே வரும். அவ்வளவு பேரையும் வதம் செய்தால்தான் கடைசியில அந்த வாலி வருவான். அந்த வாலி அதுக்கப்புறம் வதம் செய்ய முடியும். எந்த ராமனுடைய கைங்கரியத்துக்காக இவ்வளவு பேரும் அவதாரம் பண்ணி இருக்காளோ, இப்ப அவ்வளவு பேரையும் ராமரே வதம் செய்யற மாதிரி ஆயிடும். அதை தவிர்ப்பதற்காகத்தான் வாலிய மட்டும் வதம் செய்தால் போதும்னு ராமர் மறைஞ்சு நின்று அடிச்ச வாலிய. இல்லாட்டாலுமே நியாயம்தான்னு இப்போ ராமரே சொல்லிட்ட, காரணத்தை சொல்லிட்ட. எந்த விதத்திலையுமே அது அநியாயம் கிடையாது. ஆனால் அதில் உள்ள இந்த ஒரு ரகசியமும் அதுல இருக்கு. இப்போ தாரை வாலியினுடைய மனைவி, வாலியினுடைய மகன் அங்கதன் எல்லாரும் ஓடி வரா. வாலி விழுந்து கிடக்கிறத பார்த்து கதறி அழறா. ராமரை பார்த்து பேசறா. त्वम् अप्रमेयश्च दुरासदश्च जितेन्द्रियश्च उत्तमधार्मिकश्च अक्षय्यकीर्तिश्च विचक्षणश्च क्षितिक्षमाक्षतजोपमाक्षः त्वम् अप्रमेयश्च दुरासदश्च. யாரு அப்பேற்பட்ட வீரனான அந்த வாலியை என்னுடைய பக்தாவா அடிச்சது யாரு? யாருக்கு அப்பேற்பட்ட ஒரு சக்தி இருக்குன்னு நினைச்சு வந்தேன். யாரோ ஒரு மனுஷன் அடிச்சு வீழ்த்திட்டாராமே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு வந்தேன். நீயோ அப்பிரமேயஸ்ச, எந்தவித ஒரு பிரமாணத்தினாலும் அறியப்பட முடியாதவன் நீ. எல்லா விதமான பிரமாணங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு வஸ்து. மனதினுடைய எண்ணங்களுக்கு நீ அகப்படாதவன். துராசதஸ்ச, யாராலையும் உன்னை ஜெயிக்க முடியாது. வாலியை இப்படி வதம் பண்ணிட்டியே என்ற ஒரு கோபத்தோடு உனக்கு எதிராக இப்ப திரும்ப போரிடணும்னு நினைச்சு யார் வந்தாலும் அவர்களால ஜெயிக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு பராக்கிரமம் உள்ளவன் நீ. மற்றொன்று, யோகிகள்லாம் கூட உன்னை சாட்சாத்கரிக்கணும்னா அப்பேற்பட்ட ஒரு பிரயாசப்பட்டு அவர்களுக்கு கூட துர்லபமானவனாக இருக்காய். புராசதஸ்ச, ஜிதேந்திரியஸ்ச, இந்திரியங்களை அடக்கியவனாக இருக்காய். இந்த வாலிய வதம் பண்ணி ராஜ்யத்தை சுக்ரீவனுக்கு கொடுக்க போற. ஒரு ராஜ்யம் கிடைக்கிறதுனா தனக்கு வச்சுக்கணும்னு ஒருத்தர் நினைக்க மாட்டாரா? எப்போ வாலிய ராமர் தான் வதம் பண்ணாரோ ராஜ்யம் ராமருக்கு தான். ஆனா சுக்ரீவனுக்காக நீ இப்ப இதை பண்ணிருக்க, சுக்ரீவனுக்கு இதை கொடுக்க போற. ஏதோ மனைவி இழந்த சோகத்தினால உனக்கு புத்தி வசகெடுத்து அப்படின்னு வாலி சொன்னான் இல்லையா? அது சொல்றாரு, நீயா மனைவியை இழந்த ஒரு துக்கத்தினால தவறு செய்யக்கூடியவன்? பேர்பட்ட ஜிதேந்திரியன் நீ. உத்தம தார்மிகஸ்ச, அதர்மம்னா என்னன்னே தெரியாதவன்.
உத்தம தார்மிகன், தர்மத்தில் நிற்பவர்களுக்குள்ளே மிகவும் உத்தமமானவன், புருஷோத்தமன். பகவான் பகவான்னு சொல்றான். தாரு தர்மத்துல நிற்பதுல தனக்காக, தனக்கு ஏதோ ஒண்ணு ஆகணும் அதற்காக ஒரு தர்மம் செய்பவர்கள் அப்படிங்கிறவர்கள் அதவர்கள், ரொம்ப கீழே உள்ளவா. தனக்கும் அதுல ஏதோ ஒரு ஆதாயம் இருக்கு, பிறருக்கும் அதனால நன்மை இருக்கு என்று ஒரு தர்மத்தை செய்பவர்கள் மத்தியமர்கள், நடுவா. ஓகே சரி, அப்படிப்பட்டவர்கள். தனக்கு அதுல எந்த ஒரு ஆதாயமும் இல்லை, பிறருக்காகவே தர்மத்துல நிற்கிறது என்று இருப்பவர்கள் உத்தமமானவர்கள். அப்பேற்பட்ட உத்தம தார்மிகஸ்ட, உனக்குன்னு எதுவும் இல்லைன்னு பிறருக்காகவே தர்மத்தில் நின்று தர்மத்தை ரட்சிச்சு தர்மங்களை செய்து அப்படி இருக்கக்கூடியவன் நீ உத்தம தார்மிகஸ்ட. மற்றொன்று, உன் தர்மம் மிகவும் உயர்ந்த தர்மம், சரணாகதி என்ற தர்மத்தில் இருக்கக்கூடியவன் நீ. உன்னை ஆசிரித்தவர்களை ரட்சித்தே ஆக வேண்டும் என்று இருக்கக்கூடியவன். உன்னை ஆசிரித்தான் அந்த சுக்ரீவன், அவனை ரட்சித்தா அவனை நீ க்ஷேமமா வச்ச. அப்பேற்பட்ட சரணாகத வத்சலன், சரணாகத பரிபாலனங்கிற அந்த உத்தமமான தர்மத்தில் இருக்கக்கூடியவன் உத்தம தார்மிகஸ்ட. மற்றொன்று, என்னுடைய பக்தா நரகத்துக்கு போயிருக்க வேண்டியவர். அவர் செய்துள்ள காரியங்களுக்கு, அவர் வாழ்ந்திருக்கிற வாழ்க்கைக்கு அவருக்கு நரகம் தான் கிடைச்சிருக்கு. இப்போ முன்கையால் வதம் செய்யப்பட்டவராக ராமபாணம் தைத்து ராம தர்சனம் பெற்று உன் சன்னதியில இப்போ உயிர் போய் நல்ல கதி அடைய போற. அப்பேற்பட்ட ஒரு உயர்வை நீ அவருக்கு செஞ்சிருக்க. உத்தம தார்மிகஸ்ட, உன்னுடைய தர்மம் யாருக்கு புரியும்? அப்பேற்பட்ட தார்மிகன் நீ. அக்ஷய கீர்த்திஷ்ட, உன்னை போய் குறை சொல்லி தூற்றினாரு, தூற்றப்படக்கூடியவனா நீ. புண்ணிய ஸ்லோகன், புகழ் பாடணும், பாடணும். மற்றவாளை பத்தி எல்லாம் எதுவும் பேசியோ பாடியோ ஒரு பிரயோஜனமும் இல்லை. பாட்டிற்கு உரியது என்றாலே நீதான், உன்னுடைய குணங்கள் தான். அஸ்யநாம மகத்யஷா, உன்னுடைய புகழ், உன்னுடைய உயர்வு என்பத வேதத்தினால கூட சொல்ல முடியல. பூமி கூட இருக்கிற மண் துகள்களை எண்ணினாலும் எண்ணிடலாம். எத்தனை துகள் மண் இருக்குன்னு பூமி பூரா அதை எண்ணினாலும் எண்ணிடலாம். பகவானினுடைய குணங்கள் எவ்வளவுன்னு எண்ண முடியாது. அப்பேற்பட்ட உயர்வுகள் படைத்தான். அந்த அக்ஷய கீர்த்தி, குறைவே கீர்த்தி என்றைக்கும். ஒரு சிலருக்கு கொஞ்ச நாள் புகழோட இருப்பான், நல்ல பேரோட அப்படி இருப்பான். பிறகு அவர்களை புகழ்ந்தவாளே இப்ப தூற்றுவான். பேர்பட்டவர்னு சொன்னவா எல்லாம் சே இவ்வளவுதானா இவன் அப்படின்னு பேசுவான். அப்போ ஒரு காலத்துல நல்ல ஒரு கீர்த்தி, அதற்கு பிறகு வேறொரு காலத்துல ஏதோ ஒரு நிகழ்ச்சி, இல்ல ஒரு சிலருக்கு நடுவு மற்றவர்களுக்கு எல்லாம் தூற்றுவார்கள். இல்ல ரொம்ப அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். சரி, ஒவ்வொரு பேரோட ஒரு காலத்துல இருந்தது, இப்ப ஏதோ ஒரு பாட்டு இருக்க அப்படின்னுட்டு எல்லாம் தான் பார்க்கலாமே தவிர, எப்பவும் எந்த காலத்திலும் அப்பேற்பட்ட ஒரு கீர்த்தியோட, எல்லோரும் மத்தியிலும் அப்பேற்பட்ட ஒரு கீர்த்தியோட, குறையாத ஒரு கீர்த்தியோடன்னா அது உன்னுடையது தானே. ராமாயணம்னா இந்த ராமர் காலத்துல இருந்து, ராமர் காலத்துல இந்த ராமாயணம் முடியும் பொழுது சொல்றான், ராமோ ராமோ ராமயதி பிரஜானா
ராமபூதம் ஜெகதபூத் ராமே ராஜ்யம் பிரசாசதின்னு ராம 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 ராமன்னு உலகம் பெயர் அப்படி பரவி இருந்தான். அப்படி ராமர்னு இருந்தது. இன்றைக்கு வரைக்கும் இத்தனை காலம் யுகங்கள் கழித்தும் ராமர் 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 ராமர்னு இவ்வளவு பேர் இருக்கும். இங்க இல்ல, உலகம் பூரா ராமர். எத்தனை நாடுகள்ல ராமாயணம் இருக்கு, எத்தனை நாடுகள்ல எத்தனை மொழிகள்ல ராமாயணம் அப்படி மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கு. ராமர் அப்படின்னா அப்பேற்பட்ட ஒரு கீர்த்தி, அக்ஷய கீர்த்திஷ்ட விசக்ஷணஷ்ட. ஏதோ யோசிக்காம ஒரு காரியத்தை செய்யக்கூடியவனாகி எதையும் ஆராய்ந்து இந்த காரியத்தை செய்தால் இதனால் ஏற்படக்கூடிய நன்மை என்ன, இதனால் ஏற்படக்கூடிய தீமை என்ன, இது செய்யலாமா, செய்யக்கூடிய காரியம்தானா, இப்ப இந்த காலத்துல செய்யலாமா, இந்த இடத்துல செய்யலாமான்னு எல்லாம் ஒரு விஷயத்தை பத்தி ஆராய்ந்து அதை செய்யக்கூடிய அப்பேற்பட்டவன் நீ. விசக்ஷணஸ்ச க்ஷிதிக்ஷவாவான் சதஜோவமாஸ்ச. சிவந்த கண்களை உடையவனே அப்படின்னு கூப்பிடுறான். ராமரினுடைய கண்கள் தாரை பேசுறத கேட்டு கேட்டு கண் கலங்கிறதா ராமருக்கு, சிவந்து போகிறது. மற்றொன்று இயற்கையிலேயே செவ்வரி ஓடிய கண்கள், தாமரை போன்ற கண்கள் அப்படி சிவந்து இருக்குமா ராமரினுடைய கண்கள். மனுஷ்யதே காபுதயம் விகாய திவ்யேன தேகாபுதயேன யுக்தः येनैव बाणेन हतः प्रियो मे तेनैव बाणेन हि मां जहीहि मनुष्य देहाभ्युदयं विहाय. மனுஷன் மனுஷன் அப்படின்னு சொன்னா ஒண்ண, ஆனால் இந்த மனுஷ தேகத்துல நீ இப்போ இல்லையே. திவ்யேன தேகாபியுதயேன யுக்தः. மனித தேகத்துக்கு, மனிதர்களுக்கு அப்படின்னு ஒரு உயர்வு அப்படின்னா எல்லாரும் என்ன நினைக்கிறான்? யுத்தி ராஜ்யம், அப்பேற்பட்ட அரசர், அப்பேற்பட்ட ஆட்சி, அப்பேற்பட்ட ஒரு ஐஸ்வர்யம், செல்வம், எல்லாத்தையும் அப்படி உயர்வுன்னு நினைத்து இருக்கக்கூடியது மனிதர்களினுடைய சுபாவம். இகலோக சௌக்கியங்கள், இந்த லோகத்துல நல்ல சௌக்கியங்களோட சுகங்களோட இருக்கணும் என்ற எண்ணம், அந்த அந்த ஒரு உயர்வுகள் அப்படின்றத விட்டுட்டு திவ்யேன அப்படி அந்த பரலோகத்தில் சாஸ்வதமான சௌக்கியம், அதை அடைவதற்கு ஒரு அதில் ஈடுபாடு கொண்டவனாக ராஜ்யம்லாம் எனக்கு தேவை, சத்திய பரிபாலன், அப்பா நல்ல நோக்கங்களை அடையணும். அப்படி பாபங்கள் இல்லாதவனாக, கர்மாக்களிலிருந்து விடுபட்டவனாக, அந்த நிலையான அந்த மோட்சம் என்ற விஷயத்தில் அதில் ஈடுபாடு கொண்டவனாக, இதயம் நிகாய இதெல்லாம் விட்டுட்டு பெரிய உயர்வுகளில் ஈடுபாடு கொண்டவனாக, ராமர் அவனுடைய திவ்ய தர்சனத்தையே கொடுத்து அவளினுடைய கணவனை வதம் பண்ணிட்டார். ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய ஒரு இழப்பு, அவளுக்கு என்ன ஈடு செஞ்சிட முடியும்? அழறா, கணவனினுடைய சரீரத்துல விழுந்து அழறா. அவளை எப்படி சமாதானப்படுத்துறது? தன்னுடைய திவ்ய தர்சனம். எதற்கும் சமாதானம் அந்த பகவானினுடைய திருவடியில உண்டு இல்லையா?
அந்த ஒரு ஞானம் அதை கொடுத்துக்கிறது, இந்த திவ்ய தர்சனம். அதனாலதான் அப்படி பகவான் பகவான் அவள் ஸ்தோத்திரம் பண்றான். அவளுக்கு அப்பேற்பட்ட அந்த திவ்ய தர்சனத்தை ராமர் கொடுக்கிற. ஏனைவ பாணேன ஹத பிரியோனே தேனைவ பாணேனகி மாம் ஜகீஹி. எந்த பானத்தினால் என்னுடைய கணவனை வதம் செய்தாயோ அதே பானத்தினால் என்னையும் வதம் செய்யும். என் கணவன் போயிட்டா நானும் கூடவே போயிடுறேன். மற்றொன்று எப்ப இவ்வளவு தூரம் பகவான் பகவான் சொல்றாரோ, என் கணவனுக்கு அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்தேன். ராமன் அந்த ராம நாமாங்கிதமான அந்த பானம் கொண்டு உன் கைகளால் உயிர் போகக்கூடிய ஒரு பாக்கியத்தை அவர் பெற்றார். அந்த பாக்கியத்தை எனக்கும் கொடுக்க கூடாதா? அவர் ஏன் வதம் பண்ணாரு நான் கேட்கிறேன். என்னையும் வதம் பண்ணிடு, அந்த பாக்கியம் நானும் பண்ணட்டுமேன்னு சொல்றேன் என்று நாளை ராமர ஸ்தோத்திரம் பண்றான். மேல கதறி அழறான். ராமர் ஆஞ்சநேயரை கூப்பிட்டு தாரைக்கு சமாதான வார்த்தைகள் சொல்ல வேதாந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி தாரைய சமாதானப்படுத்த ஆஞ்சநேயர். வாலி உயிர் போகிறதுக்கு முன்னாடி அவன் மகன் அங்கதன், அந்த அங்கதனை ராமர் கையில ஒப்படைக்கிறான். தம்பி சுக்ரீவன் இருக்கான், சுக்ரீவன் கையில ஒப்படைக்கலாம் இல்லையா, பிள்ளைய பாத்துக்கோன்னு சொல்லலாமேன்னா தன்னை வதம் செய்த ராமர் கிட்ட ஒப்படைக்க. அவனுக்கும் அந்த உயிர் போற நேரத்துல ராமர் யாருன்னு புரிஞ்சுட்டு ராமர் கிட்ட ஒப்படைச்சு அங்கதன் கிட்டையும் சொல்றான், என்றைக்கும் ராமரை ஆசிரியிச்சு இரு என்று சொல்லி மேல வாலி உயிர் பிரிந்தது. வாலிக்குரிய அந்திம சம்ஸ்காரங்கள் எல்லாம் செய்யறார். சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் செய்விக்கப்பட்டு சுக்ரீவன் வானரர்களினுடைய அரசனாக ஆகிறான். இப்போ பட்டாபிஷேகமான கையோட சுக்ரீவன் ராமர் முன்னாடி நிற்கிறான். சீதையை தேடுறதுக்கு என்ன உண்டோ பண்ணலாம். என்ன செய்யணும் சொல்லுங்க. ராமர் சொல்ற, அப்பா சுக்ரீவா, இப்பதான் இத்தனை காலம் இருக்கிறதுக்கு இடம் இல்லாம, சாப்பிட சரியான சாப்பாடு இல்லாம, மனைவியை பிரிந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு திரும்ப சௌக்கியங்களை அடைஞ்சிருக்க உன் வாழ்க்கையில உடனே எனக்காக சீதையை தேடலாம்னு அங்க இருந்து வந்துட்டியேப்பா. கொஞ்ச காலம் ராஜ்யத்துல சௌக்கியமா இருக்கு. மேலும் இப்பொழுது மழைக்காலம், இந்த மழைக்காலத்துல எங்கேயும் போய் நம்ம தேடுறதுங்கிறது சாத்தியம் இல்லை. அதனால மழைக்காலம் முடிஞ்சு நம்ம சீதையை தேடுறதுக்கு என்ன உண்டோ அதை செய்யலாம் என்று ராமர் சொல்ல, சுக்ரீவன் அந்த வானர ராஜ்யத்தை பரிபாலனம் செய்து கொண்டு சௌக்கியமாக சுகமாக இருக்கான். ராமர் அங்கேயே இருக்க மழைக்காலம் முடிஞ்சு சீதைய தேடுவதற்கான விஷயத்துல இறங்கலாம் என்று ராமர் இருக்கா என்பதோட இன்னைக்கு நம்ம முடிச்சுக்கலாம். மேல நாளைக்கு சுந்தர காண்டம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராமா. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே.